முக்கம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவத்திம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதித்வஸ்தி குரும் தம் நட்டோஸ்மி பூதைர்மகத்பீர்ய இமாம் புரோ விபோ நிர்மாய சேதேய தமூஷ புருஷः புங்க்தே குணான் ஷோடச ஷோடசாத்மக சுவாலங்கிருஷ்ட பகவான் வச்சாம்ஷி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பீராக. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 7 உத்தவகீதை. இப்ப பகவானும் உத்தவரும் ஒரு அந்தரங்கமாக பேசிக்கொள்கிறார்கள். பகவான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தயாராயிட்டார். தேவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. உத்தவருக்கு தன்னையும் அழைத்து கொண்டு போகுமாறு சொல்றார். ஆனா பகவான் உத்தவருக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை விளக்குறார். 2 பேரும் பேசுறாங்க. இது உத்தவகீதைன்னு சொல்லப்படுது. மிகவும் ஒரு முக்கியமான பகுதியில நம்ம இருக்கிறோம். ஏன்னா பகவான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும்னா எப்படி பகவத்கீதையை சொல்றதுக்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார், அதே போல ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை தரணும் போது அவர் உத்தவரை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய வித்தியாசம் இல்லை. சொல்லுங்க மாதாஜி, கை உயர்த்தினீங்க. சாரதா பாவினி மாதாஜி. சரி, ஹரே கிருஷ்ண மாதாஜி, தெரியாம என்னோட பேத்தி தொட்டுட்டேன் மாதாஜி. சரி மாதாஜி, சரி சரி. இல்ல, ஏன்னா ஏதாவது சவுண்டு சரியா கேட்கலையா, இல்ல ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சேன். இப்ப உத்தவர் கிருஷ்ணரை மாதிரியே இருப்பார் உருவத்துல. பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். அதனாலதான் கோபியர்களிடம் தூதாக அனுப்பிச்சார். உத்தவர் சற்றேறக்குரிய கிருஷ்ணர் மாதிரி தான் இருப்பார். இங்க லீலையில அவருக்கு ஒரு ஒன்றுவிட்ட சகோதரர். அது மட்டும் இல்லாம ஒரு அந்தரங்க சகா, ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால அவர் தேர்ந்தெடுத்து அவருக்கு சில வேலைகளை கொடுக்கிறார். அந்த வேலைகளை அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வரலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா உத்தவரால் அது தாங்க முடியல. ஆனாலும் பேசுறாங்க, பகவான் பேசுறார். மகா பாக்கியசாலியான உத்தவா, எது வம்சத்தை பூமியிலிருந்து வெளியேற்றி நானும் எனது வைகுண்ட லோகத்திற்கு திரும்பும் எனது விருப்பத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாய். இவ்விதமாக நான் மீண்டும் வைகுண்ட வாசத்தை ஏற்க வேண்டும் என்று பிரம்மதேவனும் சிவபெருமானும் மற்ற லோக பாலகர்களும் இப்போது என்னிடம் பிரார்த்திக்கின்றனர். அவங்கெல்லாம் தேவர்கள்லாம் வேலை முடிஞ்சிச்சு பகவானே, நீங்க போகலாம், ஆனாலும் எங்களை காப்பாத்துங்க, எப்பொழுதும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜட பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் தனித்தனி இருப்பிடம் உண்டு. சில நேரங்கள்ல விஷ்ணு அந்த தேவர்கள் கிட்ட கணக்கு தேவர்கள் மாதிரி விஷ்ணுவும் வச்சாங்கனாலும் விஷ்ணு இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவர் இல்ல, இந்த ராஜ்யத்தை அடக்குபவர், இந்த ராஜ்யத்தை காப்பவர், இதற்கு மேற்பட்டவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாயையால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். அதனால பகவான் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணு எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவராவார் அப்படின்றத இங்க பொருளுரையில சொல்றாங்க. ஜீவராசிகள்லாம் தேவர்கள் கூட மாயைக்கு உட்பட்டவர்கள். ஆனா பகவான் மாயையை அடக்குபவர். இப்ப 2 விதமான ஜீவராசிகள் இங்க சொல்றாங்க பொருளுரையில. ஒண்ணு ஜீவன்கள், கட்டுண்ட ஜீவன்கள். இன்னொரு வகை விஷ்ணு தத்துவங்கள். பகவானுடைய அவதாரங்கள், பல்வேறு விதமான அவதாரங்கள். நான் எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான், விஷ்ணு கிடையாது. விஷ்ணு தத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர். அதை இங்க பொருளுரையில விளக்குறாங்க. அடுத்து 2வது ஸ்லோகம். பிரம்மதேவரின் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்த இவ்வுலகில் நான் எனது பூர்ண அம்சமாகிய பகவான் பலதேவருடன் அவதரித்து தேவர்களின் சார்பாக பல்வேறு செயல்களை நிகழ்த்தினேன். இப்பொழுது எனது அவதார நோக்கம் பூர்த்தி அடைந்தது. பூர்ண அம்சம் பலராமர்
கொஞ்சம் எல்லாம் கிடையாது. சக்தியாவேஷ அவதாரம் இல்ல கொஞ்சம் சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம் அப்படி எல்லாம் கிடையாது. பூர்ணாம்சம். பலராமரும் முழுமுதற் கடவுள் தான், முழுச கடவுள் தான். அவரோட வந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் முடிஞ்சிடுச்சேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்களின் சாபத்தால் இப்பொழுது யது வம்சம் தங்களுக்கிடையில் செய்து கொள்ள போகும் கலகத்தால் நிச்சயம் அழிந்துவிடும். இன்றிலிருந்து 7வது நாள் சமுத்திரம் இந்த துவாரகாபுரியை அழித்துவிடும். இப்ப பகவான் வந்து உத்தவர்கிட்ட சொல்றார், நான் வந்து இப்ப கிளம்ப போறேன், 7 நாள்ல எல்லாமே அழிஞ்சிரும், துவாரகாபுரி வந்து மூடப்படும், கடலால மூடப்படும் அப்படின்ட்டு. இப்ப சில விஷயங்கள்லாம் துவாரகையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக உலகம் தான் துவாரகை. அதை வந்து எப்படி தன்னை காட்டுறார், பகவானுடைய இருப்பிடம், பகவானுடைய லீலைகள் எல்லாமே புனிதமானது. ரூபம், இருப்பிடம், உபகரணங்கள், லீலைகள், பரிவாரம் இதெல்லாம் காட்டுவார், அப்படியே மறைச்சிடுவார். அதனால ஏன் அப்படி இதெல்லாம் காட்டுறாரு, ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னா, பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இதெல்லாம் பத்தி பேசும்போதும் இந்த உலகத்துல இருந்து விடுதலை பெற முடியும். அதுக்குதான் இங்க வந்து பக்தர்கள் வந்து ஜென்ம கர்ம சமய திவ்யம் யோகம் வேத்தி தத்துவத்தை தியக்துவா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜனன்ட்டு பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஆனா பகவான் செய்த லீலைகள், பகவானுடைய இருப்பிடம், பகவத் பக்தர்கள் பகவத் பக்தர்கள் இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசும்போது, அதை நம்ம புகழும்போது நம்ம வந்து இந்த பௌதிக பந்தத்துல இருந்து விடுவிக்கும். இதை பலமுறை நம்ம கேட்டிருக்கிறோம். பகவானுடைய இருப்பிடம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பக்தர்கள் இதெல்லாம் பத்தி நம்ம பேசணும். அப்படி பேசுறதே நமக்கு வந்து முக்தியை தரும். அதனாலதான் பகவான் வந்து இந்த லீலைகள்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் 4வது ஸ்லோகத்துல புனிதமான உத்தவா, நான் வெகு விரைவில் இப்பூமியை விட்டு விடுவேன். பிறகு பூமி கலியுகத்தில் பிடிக்கப்பட்டு எல்லா மங்களத்தையும் இழந்து விடும். இப்ப கலியுகத்தை பத்தியும் ஒரு ஒரு பீடிகை போடுறார் பகவான். பகவானுடைய திட்டம் வந்து உத்தவரை தன்னோட கூட்டின்னு போகணுன்றதுதான். ஆனா கொண்டு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இவரை வச்சு செய்ய வைக்கிறார். பகவான் வந்து இந்த மொழிபெயர்ப்புல வந்து இந்த 4வது ஸ்லோகத்துல வந்து எல்லா விஷயங்களும் சொல்றாரு. எங்கெல்லாம் போனாரு, என்னென்ன செஞ்சாரு. இங்க சொல்றாரு, இங்கதான் உத்தவரை வந்து ஒரு அங்க கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி, மேலோகத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி, ஆன்மீக உலகத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு விசேஷ பணியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சக்தியையும் கொடுக்குறாரு. இப்ப இந்த இடத்துல கலியுகத்தை பத்தி பேசுறாங்க. கலியுகம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி, அதனுடைய இருள் தன்மைகள், கலியுகத்தினுடைய எதிர்மறையான விஷயங்கள்லாம் வந்து இங்க விளக்கப்படுது. கலியுகம் வந்து வாழறதுக்கு லாய்க்கில்லாத ஒரு யுகம். இதுல வந்து பல விஷயங்கள் வந்து எதிர்மறையா தான் இருக்கு. பயனற்ற மனோ தத்துவ ஊகம் மேலொழுங்கி பரிபூர்ண வேத ஞானத்தை கேட்கும் பாதுகாப்பான நிச்சய வழிமுறை மறைக்கப்பட்டு விடும். பக்தியே இங்க இல்லாம போகும். தன்னை உணரும் தன்மைகள்லாம் குறைஞ்சு விடும். அப்புறம் கொடூரமான முறையில வந்து மீண்டும் மீண்டும் இந்த மக்கள்லாம் உதைக்கப்படுவார்கள். அது சொல்லப்படுது பாருங்க. இடைவிடாத கவலையில் ஆழ்ந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய கொடூரமான இயற்கை சட்டங்களால் திரும்ப திரும்ப உதைக்கப்படுகிறான். மனிதன் வந்து இந்த அறியாமைன்ற இருள்ல இருக்கிறதுனால, பக்தி பாதையில எடுக்காதனால, கலியுகத்தினுடைய பிரவாகத்தினால மீண்டும் மீண்டும் இந்த மாயை வந்து அவனை வந்து உதைச்சி கொண்டே இருக்கும், அவனை தண்டித்து கொண்டே இருக்கும். இப்ப ஜீவராசி பரமபுருஷரின் மேல் அதிகாரத்தை ஏற்றால் ஒழிய அவன் எப்பொழுதும் மாயையின் பிடியிலேயே சிக்கொண்டிருப்பான். மாயிலிருந்து விடுபட பல்வேறு வழிமுறைகளை அவன் கண்டுபிடிக்கிறான். மாயிலிருந்து விடுபடணும்ன்ட்டு அவன் ஏதோ முறைகளை கண்டுபிடிக்கிறான். ஆனா மாயிலிருந்து விடுபட முடியாது. ஏன் விடுபட முடியாதுன்னா, மாயிலிருந்து விடுபடணும்னா ஒரே வழிதான், கிருஷ்ணரை சரணடையணும். கிருஷ்ணர தெய்வீயேஷ குணமயி மம மாயா துரத்தியானா மாயையே கடக்க முடியாது. மாம் ஏவ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே.
என்கிட்ட சரணடைறது மட்டும்தான் ஒரே வழி. மற்ற மனிதர்கள்லாம் இந்த பிரச்சனைகளை மாயையை எதிர்நோக்கிறதுன்னா என்ன, உலகாய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். நோயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நோய்க்கு வந்து நிறைய வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அந்த வழிமுறைகளே மிகப்பெரிய நோயா மாறிடுது இல்லையா? ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்துகள் வந்து பக்க விளைவை ஏற்படுத்துறோம். இதற்கு இங்க காரணத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. மாயை எதிர்க்க அவங்க மேற்கொள்ளும் வழிமுறைகள் அவைகளே அவனை வந்து விடுவிப்பதற்காக பதிலாக அவனை இன்னும் பந்தப்படுத்தி விடுகின்றது. மாறாக அவனுடைய துன்பத்தை அதிகரிக்கிறது. நோயின்ற துன்பத்தை குறைக்கணும்ட்டு தான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த மருந்துகளே துன்பமா மாறிடுது. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்த சால்வ் பண்ண, ஒரு விஷயத்த தீர்த்து வைக்கிறதுக்கு வேற ஒரு வழிமுறைகளை செயற்கையா கையாளும் போது, பகவானிடம் சரணடையும் போது நமக்கு அதற்குரிய அந்த பிரச்சனைக்குரிய உண்மையான தீர்வை நாம் அடைகிறோம். பகவானிடம் சரண் அடையலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மாயை கிட்ட எப்பவுமே அடி வாங்குறோம். அதுதான் இங்க வந்து குறிப்பா சொல்லப்பட்டது. அது கலியுகத்தினுடைய ஒரு அறிகுறியாக, அடையாளமாக பகவான் சொல்றாரு. பகவான் இன்னும் 5வது ஸ்லோகத்துல சொல்றார், நீ வந்து இந்த கலியுகத்துல இங்க இருக்க வேண்டாம், உனக்கு வந்து இந்த யுகத்திலேயே ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ செய்து விட்டு நீ வா, என்னிடம் வா அப்படின்னு சொல்றாரு. கலியுகத்தினுடைய தீமைகளை பார்த்து புத்தவருக்கும் அவர் கஷ்டப்படுறாரு. என்னுடைய பக்தன் இங்க கலியுகத்துல கஷ்டப்பட தேவையில்லை, நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது நீ உன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமுள்ள எல்லா பற்றையும் துறந்து உன் மனதை முழுமையாக எண்ணில் செலுத்தி சமதிருஷ்டியுடன் பூமியில் சஞ்சரிப்பாயாக. ஒரு சமதிருஷ்டின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க கிருஷ்ணர். சமதிருக்கு, இந்த சமதிருக்குக்கு தான் மொத்த பொருளையும் எழுதியிருக்காங்க பக்தர்கள். சமதிருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவன் அனைத்திற்கும் மூலமான பரமபுருஷரில் ஒருவன் தன் மனதை செலுத்த வேண்டும். இவ்வாறு பூமியில் தனது பூர்ண உண்மையாகிய பரமபுருஷரின் பின்ன பகுதியாக காண பழகி கொள்ள வேண்டும். தன்னை மட்டும் இல்ல, தான் பார்க்கிற அனைத்து ஜீவராசிகளையும் கிருஷ்ணருடைய பின்ன பகுதியா பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு உண்மையான பக்தன் என்ன பண்ணுவான், வித்யா வினய சம்பன்னே பிரம்மனே கவி ஹஸ்தினே சுனி சைவ சுபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷன. ஒரு ஜீவன்லயும் பகவான் இருக்கிறார், எல்லா ஜீவன்களும் பகவான்ல இருக்கிறாங்க. இந்த ஒரு சமதிருஷ்டி வந்து வளர்த்துக்கணும்னு சொல்றார். அப்போ பகவான் இந்த பொருளுரைக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் வேற மாதிரி பொருளுரை தரார். எப்படி தராருன்னா, அவர் பேசுறாராம், கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய பூலோக லீலையை போது என்னை ஆவலோடு காண விரும்பிய அனைத்து பக்தர்களின் ஆசையை நான் நிறைவேற்றினேன்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ண லீலையில பாத்தீங்கன்னா எத்தனையோ பக்தர்களுக்கு வந்து அவர் வந்து அருள் புரிவார். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அசுரர்கள் முதல் கொண்டு அனைத்து கோபியர்கள், இடைச்சிறுவர்கள், வயதான கோபியர்கள், கோப்பர்கள், அசுரர்கள், மதுராயில இருக்கக்கூடிய பல வகையான பக்தர்கள், துவாரகையில இருக்கக்கூடிய பல வகையான பக்தர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பாண்டவர்கள், குந்தி மகாராணி, அப்படி பல நண்பர்கள், உறவினர்கள், நலன் விரும்பிகள், எல்லாருக்குமே அவர் அருள் புரிகிறார். இது மட்டும் இல்ல, பல்வேறு லோகங்களுக்கும், பூமியில இருந்துட்டு பல்வேறு லோகங்களுக்கும் போறாரு. எங்க போறாருன்னா சொர்க்கலோகத்துக்கு போறாரு. எதுக்கு போறாரு, சத்யபாமாவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக பாரிஜாத மரத்தையும் கொண்டு வர்றாரு. பாரிஜாத மலர் இல்ல, மரத்தையே திருடி கொண்டாடுறாரு. திருடுறதில்ல, எல்லாமே அவருடைய சொத்து தான். ஆனா அந்த தேவர்கள் எங்களுதுன்னு உரிமை கொண்டாடுவார்கள். அங்க போகும்போது அதித்தி கஷ்யப்பருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அது போல அவர் வந்து நரகலோகத்துல போய் பலி மகாராஜரையும் பார்க்கிறார். விஷ்ணு லோகத்துல போயிட்டு ஒரு பிராமணனுடைய குழந்தைகள் அபகரிக்கப்படும் போது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவையும் பாக்குறாங்க. அப்படி எல்லாரையுமே பாக்குறாரு. இந்த லீலையில எல்லாரையுமே தொடர்பு கொள்றார் பகவான். எல்லார்கிட்டையும் அன்பு லீலை புரிகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரே ஒரு சிலரை விட்டுறாரு. அது முக்கியமானவர்கள் வந்து நரநாராயண ரிஷிகள். பத்ரிகாசிரமத்துல இருக்கக்கூடிய நரநாராயண ரிஷிகளை பகவான் வந்து விட்டுறார், போகல. துரதிருஷ்டவசமாக அவர்களது விருப்பம் நிறைவேறவில்லைன்னு சொல்றார். ஆனால் அதற்கு ஈடாக இப்ப பகவான் போனான்னா, பகவத் பக்தர் போனான்னா, இப்ப பாருங்க, பகவானுக்கு சமமாகத்தான் பக்தர்களை பார்க்கணும்.
நமக்கு வந்து சாக்ஷாத் தரித்வன சமஸ்த சாஸ்திர, சாக்ஷாத் ஹரி, சாக்ஷாத் ஹரியாதான் நம்ம வந்து குருவை நினைக்கிறோம். அது போல இப்ப உத்தவரும் சற்றேறக்குறைய பகவானுக்கு சமமானவர் தான், பகவத் பக்தர், தூய பக்தர். அதனால உத்தவரை அங்க அனுப்பி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பக்தன் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகாசிரமத்துக்கு அனுப்புறதுக்கு தான் பகவான் வந்து முடிவு பண்றார். அவர்களுடைய அங்க பத்ரிகாசிரமத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் என்னை பார்க்கவே இல்லை, அவங்க எல்லாம் வந்து உன்னிடம் இருந்து ஞானம் பெறட்டுமே அப்படின்னு சொல்றார். அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருந்தது உத்தவர்கிட்ட பேசுறதுல. அது செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் தூய பக்தர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், தூய பக்தர்களை எப்படி பகவான் காப்பாத்துறாருன்றத பத்தியும் வந்து இங்க சொல்றார். என்னிடம் சரணடைந்துள்ள மகாத்மாக்கள் உன்னத ஞானம் உடையவர்களாகவும் ஜட உலகில் பற்றில்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். பக்தி தொண்டில் சுறுசுறுப்பாக உள்ள அவர்கள் சில சமயம் என்னை மறந்திருப்பதாக கூட காணப்படும். சில நேரத்துல பக்தி தொண்டில் அவங்க வேகமா செயல்படுவாங்க. மேனேஜ்மெண்ட்லயோ, கோயில் கட்டுறதுலயோ, புத்தக விநியோகம் செய்வதையோ, பிரச்சாரம் செய்வதிலையோ, பல்வேறு விஷயங்கள்ல அவங்க ரொம்பவே தீவிரமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல கிருஷ்ணரே மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா அவங்கள நான் காப்பாத்துவேன், அவங்க மறந்தா கூட அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து தீவிரமா என்னுடைய பக்தியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க உயிர் விடுற நேரத்துல ஒரு வேளை ஏதோ ஒரு காரணத்தினால நினைக்க முடியாமல் போனாலோ, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் கூட நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இங்க இங்க வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை வந்து இங்க மேற்கோள் காட்டுறாங்க. என்ன ஸ்லோகம்னா, இது வந்து முழுமையா சரணடைந்த பக்தர்களை விடுறது இல்ல பகவான். ஈவன் கொஞ்சோண்டு யாராவது பக்தி பண்ணாலும், நேகாபிக்ராமன் ஆசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத். இந்த தர்மம் இந்த வாழ்க்கையில, அதாவது தூய பக்தியில கொஞ்சோண்டு யாராவது தூய பக்தி பண்ணா கூட அவங்கள கூட நான் விடுறதில்ல. அது கூட உங்களை பெரிய ஆபத்துல இருந்து, சொல்பமபி அஸ்ய தர்மஸ்ய, நீங்க சின்னதா பக்தி தொண்டு செஞ்சீங்கனாலும் அது மிகப்பெரிய திராயத்தோ மகத்தோ பயாத், திராயத்தோ உங்களை மிகப்பெரிய பயங்கரத்துல இருந்து காப்பாற்றும். அப்ப உண்மையாவே எப்பொழுதுமே தூய பக்தி செய்து கொண்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராதுன்றது கேரண்டிக்கும். இத வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஜட உலகல்ல பேரளவையான நண்பர்களிடமும் குடும்பத்தினிடமும் உள்ள மாயான பற்றை விட்டுவிட வேண்டும். நமக்கு இருக்கிற மற்ற பற்றுகளை வந்து படிப்படியாக, ஒரேடியா விட முடியலனாலும் படிப்படியாக ஒருவன் விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புலன்களை வென்றவர்கள் கோஸ்வாமிகள் என்றும், எப்பொழுதும் சமநிலையில இருக்கிறவங்கள பிரம்மபூத்த பிரசன்னாத்மா என்றும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பொருளுரையில பக்தர்கள் சொல்றாங்க. இப்போ பகவான் சொல்றார், எனது பிரியமுள்ள புத்தவா, நீ உன் மனதாலும் பேச்சாலும் கண்களாலும் செவியாலும் பிற புலன்களாலும் உணர்ந்தறியும் இந்த ஜட பிரபஞ்சம் ஒரு மாய சிருஷ்டியாகும். மாயையின் ஆதிக்கத்தினால் இதை உண்மை என்று ஒருவன் நினைக்கிறான். உண்மையில் பௌதிக புலன் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவை என்று அறிய வேண்டும். இந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து 11 புலன்கள், ஒருத்தருக்கும் 11 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? 11 புலன்கள். 11 புலன்கள்ல வந்து 5 ஞானேந்திரியங்கள், கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, தொடுதல். இந்த 5 வந்து ஞானத்தை எடுக்கிறது. செயல்பாட்டுல இருக்கக்கூடிய 5 புலன்கள் வந்து குரல், கைகள், கால்கள், குதம், பாலுறுப்புன்னு சொல்லிட்டு 5 செயல் புலன்கள் இருக்கு. செயற்புலன்கள்னா வேலை செய்யறது. இந்த 10 புலன்களை வச்சு மனது, அதுக்கு மேல 11வது புலன் வந்து மனது. இதை வைத்து மனிதன் வந்து முக்குணங்களால மூடப்பட்டிருக்கிறான், மாயினால சிக்கி கொண்டிருக்கிறான். எப்ப அவன் இதை விட்டு இதையே கொண்டு, இந்த மனதை கொண்டு மேலையும் போகலாம், கீழையும் போய்க்கலாம், இங்கேயே சுத்தலாம், இந்த உலகத்தை விட்டும் போயிடலாம். அப்ப அந்த மனதை கொண்டு புலன்களை அடக்கி பகவானை சரணடைய வேண்டும்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லதையும் சரி கெட்டதையும் சரி சமமா பார்க்கணும்னு சொல்றாரு. பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை வந்து பக்தர்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்துல நல்லதும் கெட்டதுதான், கெட்டதுதான், நல்லதும் கெட்டதுதான். எப்படின்னா, நல்ல விஷயங்கள்னு நினைச்சு கிருஷ்ணரை மையமா வைக்காம
செய்யக்கூடிய செயல்கள் நம்மை வந்து இந்த உலகத்துல கட்டி போடும். யாராவது அன்னதானம் செய்யறாங்க, அன்னதானம் பிரசாத விநியோகம் வேற, அன்னதானம் வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாராவது அன்னதானம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெறும் சாப்பாடு போடுறது. அன்னதானம்ன்ற பெயர்ல வந்து கறிசோறு கூட, பிரியாணி கூட போடலாம், இல்ல ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாடுன்றது மனிதனுடைய பசி அடக்குது, உண்மைதான். பசி அடக்குனா புண்ணியம் தான் கிடைக்குமே தவிர ஒருத்தரை வந்து பௌதிக பந்தத்துல இருந்து விடுவிக்காது. ஆனா நீங்க பிரசாத விநியோகம்ன்றது உங்களை பந்திக்காது. நீங்க யாருக்காவது பிரசாதம் கொடுக்குறீங்கன்னா அது உங்களை இந்த சம்சாரத்துல பந்திக்காது, கட்டுப்படுத்தாது, திரும்பியும் வர வைக்காது. ஆனால் அன்னதானம்ன்றது வந்து உங்களை திரும்பி வர வைக்கும். 4 பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அடுத்த பிறவில நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா 4 பேர் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகாய நல்ல காரியங்கள்லாம் செய்யும். உலகத்துல நல்லதும் சரி, கெட்டதுதான், கெட்டதும் கெட்டதுதான். ஏன்னா நம்ம இங்க பந்த வைக்கும். அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல நல்லது செய்யணும். கிருஷ்ண உணர்வுல குரு பரம்பரையில சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணுமே தவிர புண்ணிய காரியங்கள் அதுல நம்ம வந்து புண்ணியத்தை தேடுறது, சுகமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், நீண்ட வாழ்க்கை வேண்டும், இந்த உடலை பராமரிக்க வேண்டும் அப்படின்றத தாண்டி கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், கிருஷ்ண பக்திக்கு போகணும் போது மற்றதெல்லாம் தானா நடக்கும். உங்களுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை மகிழ்விக்க வேண்டும்ன்றத மட்டும் வைக்கணும். கிருஷ்ணரை மகிழ்விக்க வேண்டும்னு நம்ம போகும்போது நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். மற்ற ஜீவராசிகள்லாம் காப்பாத்துறவர், நாஸ்திகனை காப்பாத்துறவர், மாயாவாதியை காப்பாத்துறவர், பக்தனை காப்பாற்ற மாட்டாரா? அப்படின்ற உண்மையில நம்ம நல்லதையும் சரி கெட்டதையும் சரி சமமா தான் பார்க்கணும். நண்பர்களையும் சரி பகைவர்களையும் சமமா பார்க்கணும். இந்த உலகத்துல இருமைகள் இருக்குல்ல, அந்த இருமைகள் இந்த உலகத்தினுடைய நியதிகள், இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சாதான் நம்ம இந்த உலகத்தினுடைய பற்றுல இருந்து வெளியே வர முடியும். அடுத்து, மாயையால் குழம்பியுள்ள உணர்வுடையவன் பௌதிக பொருட்களின் மதிப்பிலும் அர்த்தத்திலும் பல வேறுபாடுகளை காண்கிறான். இவ்வாறு அவன் பௌதிக நன்மை தீமை என்ற படித்தரத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு இத்தகைய எண்ணங்களால் கட்டப்படுகிறான். பௌதிக இருமையில் ஆழ்ந்துள்ள இத்தகைய ஒருவன் கட்டாயம் செய்யாதிருப்பது பற்றியும் தடை விதிக்கப்பட்ட செயல்களை செய்வது பற்றியும் சிந்திக்கிறான். பந்த்கர்கேதான இப்ப மாயையான மனோதளத்தில் உள்ள இவ்வாழ்வு இஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அயுக்தஸ்ய என்ற சொல் பரமபுருஷரிடம் தன் மனதை செலுத்தாத பந்தப்பட்ட ஆத்மாவை குறிக்கிறது. இந்த 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 ஸ்லோகத்திலேயே வந்து சரணடையாத ஒரு ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. சரணடையாத ஆத்மா வந்து பகவான் கிட்ட சரணடையலன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆத்மா அவன் எப்படி இருப்பான்? நன்மை தீமையினால கட்டப்படுவான். நல்லது கெட்டது அவனை அலைக்கழிக்கும். ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவன் துன்பமே அனுபவிக்கிறான்னு இருக்காது. அதே மாதிரி முழுக்க முழுக்க இன்பமே அனுபவிக்கிறான்னு இருக்காது, கலந்துதான் வரும். இதை மட்டும் நீங்க நல்லா கவனிங்க. ரொம்ப கெடுகெட்ட ஜீவராசிகள் தான் ஒண்ணுமே ஜீரோ இன்பம். ரொம்ப கேவலமா பயங்கர பாவத்தை செய்தவர்கள் தான் வெறுமனே ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாம, ஒண்ணுத்துக்கும் வாய்ப்பே இல்லாம அப்படி ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை. பொதுவா மக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் தீமைகள் இருக்கும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, பௌதிக உலகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு மனிதன் வந்து மாறி மாறி நல்லதும் செய்யறான், கெட்டதும் செய்யறான். அது ஒரு கலப்பு கூட்டமா தான் இருக்கும். இப்போ சினிமா எல்லாம் எப்படி காட்டுறான்னா, ஒருத்தனை அப்படியே கெட்டவனாவே காட்டுவான், ஒருத்தனை மிக நல்லவனா காட்டுவான். அப்படி கிடையாது. நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் எப்போதும் அப்படி டோட்டலா கெட்டவங்களா இருக்கிறது இல்லை. நல்ல காரியங்களும் செய்யறாங்க, சில கெட்ட காரியங்களும் செய்வாங்க. அதே அவங்க இந்த சினிமா வந்து ஒரு கற்பனை இல்லையா, அதனால அவங்க வந்து நிஜத்தை பல நேரங்கள்ல காட்ட மாட்டாங்க. தெரியாது, அவங்களுக்கு அறியாமையில இருப்பாங்க. அப்படியே இது நல்லது, இது கெட்டது, இது முழுசா கெட்டது, இது முழுசா நல்லது, நல்லது வென்றுட்டது, கெட்டது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து செய்யறாங்க. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள், இந்த பகவான் கிட்ட வந்து சரணடையாத ஆத்மாக்கள் எப்படி வந்து உலகத்துல சிக்கிறது, நல்லா சிக்கும். பகவான் கிட்ட சரணடையாம வேற என்னென்னவோ பண்ணுவாங்க, என்னென்னவோ பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, கிருஷ்ணரிடம் சரணடையாம. அப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படி இங்க
சிக்கி தவிப்பார்கள்ன்றத பத்தியும் சொல்றாங்க. வேத இலக்கியம் அதையும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பகவத் பிரேமையில ஈடுபட்டிருப்பவன், இப்ப பகவான் பக்தியில ஈடுபட்டிருப்பவன் எல்லா இடங்கள்லயும் பகவானையே பார்ப்பானா. அதுக்கு வந்து ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் மகனை காதலிக்கிறான்னா, அவனை காண அவள் மிகவும் ஆவல் கொள்கிறாள். தினமும் அவன் வெவ்வேறு ஆடைகளை உடுத்தி இருப்பதை பார்க்கிறாள். உண்மையில் அப்பெண் அவனது ஆடைகளில் சிரத்தை கொள்ளவில்லை, மாறாக அவனிடம் சிரத்தை கொள்கிறான். இப்ப ஒரு பெண் காதலிக்கும் தன் ஆடவனை பார்க்கும்போது அவன் வந்து பலவிதமான ஆடைகளை ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு துணி போடுறான். அந்த துணியில அவளுக்கு விருப்பம் கிடையாது, அவன்ல விருப்பம். அது போல இந்த உலகத்துல காணக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பகவானை பாக்குறாங்க பகவத் பக்தர்கள். அந்த விஷயங்கள்ல விருப்பம் கிடையாது, பகவான்ல விருப்பம் இருக்கு. பகவான் வந்து அனைத்திலும் பகவானா இருக்கிறார், அங்க இருக்கிறாருன்றதுதான் அங்க உண்மை. அதை வந்து அவங்க பாக்குறாங்க. மேலும் இந்த இந்த பொருளுரையில ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம வந்து பகவானுடைய நித்திய தொடர்புள்ள ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஜீவராசிகள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கு, வர்ணாசிரம கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம செய்து அதுல வந்து சிறப்பாக இருந்து பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து தவறான விஷயங்கள்ல இருந்து நம்மை விலக்கி தமோகுணம் ரஜோகுணத்தை தூக்கி போட்டுட்டு சத்துவகுணத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. இப்ப சத்துவகுணத்துக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் தராங்க? சத்துவகுணமும் நம்மளை பந்திக்கும்னு ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பதானே பார்த்தோம், நல்லதும் கெட்டதுதான் கெட்டது. ஆனா சத்துவகுணத்துக்கு வர்றத கொஞ்சம் வந்து வேத இலக்கியங்கள்லாம் ஆதரிக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப அழகான உதாரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன உதாரணம்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து கல்கத்தாக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. நீங்க சென்னை வாசிகள்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து பக்தர்கள் கல்கத்தாக்கு வரணும்னா சென்னை விமான நிலையத்துக்கு போயிட்டு விமானம் பிடிச்சி கல்கத்தாக்கு நீங்க வரலாம். அப்போ சென்னை விமான நிலையத்துக்கு வர்றது வந்துட்டு விமானத்துல ஏறணும். விமான நிலையம் வரைக்கும் வந்துட்டு விமானத்துல ஏறலன்னா பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இந்த உதாரணத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் சத்துவகுணம்னா, சத்துவகுணத்துல இருக்கிறதுனா உண்மையே பேசுறது, மற்றவர்கள் மேல கருணையா இருக்கிறது, நல்லவர்களாக வாழறது தான் சத்துவகுணம் இல்லையா? பிராமணத்தன்மைகள் சத்துவகுணத்துல வந்து. அப்ப நீங்க சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு ஏரோப்ளேன்ல ஏறலன்னா வர முடியாது. அது போல சத்துவகுணத்துக்கு வந்துட்டு பக்தி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆன்மீக உலகத்துக்கு வர முடியாது. அந்த உதாரணத்துல இங்க வந்து சத்துவகுணத்தை போற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அது வந்து ஆன்மீக வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு வந்து சாதகமாக அமையும். ஆன்மீக வாழ்க்கையை எடுப்பதற்கு சாதகமா அமையுது சத்துவகுணம். அதே தம குணமோ ரஜகுணமோ சாதகமா அமையாது. ஆனா சத்துவகுணம்ன்றது வந்து சாதகமா அமையும். சத்துவகுணம் என்பது நீங்க சென்னை விமான நிலையத்துக்கு வரணும், அது உதாரணம். அதுக்கப்புறம் விமானத்துல ஏறது வந்து பக்தி தொண்டை எடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கேது சொல்றத இங்க மேற்கோள் காட்டுறாங்க. சித்திரக்கேது நாம் பார்த்துட்டோம் 5வது காண்டத்துல. இந்த ஜட உலகம் இடையே விடாது ஓடும் நதியின் அலைகளுக்கு ஒப்பாகும். குணப்பிரவாக ஏத்தஸ்மின் கச்சாபக கோனு அனுகிரக கஸ்வர்க நரக கோவாக்கிம் சுகம் துக்கம் ஏவவா. ஜட உலகம் இடைவிடாது ஓடும் நதியின் அலைகளுக்கு ஒப்பாகும். எனவே சாபம் என்ன, வரம் என்பது என்ன, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்ன, துன்பம் என்ன? அலைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் இவற்றில் எதுவும் நிரந்தரமான நன்மையை அறிப்பதில்லை. நாம நினைக்கிறோம் நல்ல விஷயங்கள் நாம சந்தோஷம் அடையிறோம், இது கிடைச்சிருச்சா நல்லது அப்படின்ட்டு. அது வந்து சாதகமாக இருக்குமே தவிர முழுசா அதை கொண்டே நம்ம பகவான் அடைய முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அது சாதகமா இருக்குது, ஆனா அதுவே நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியாது என்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க வந்து இந்த நல்லது கெட்டது இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றாரு சித்திரக்கேது. நல்லது என்ன, கெட்டது என்ன, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, இதெல்லாம் எல்லாமே ஒண்ணுதான். அதனால நம்ம வந்து பகவானை முழுசா சரணடைகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம வந்து என்ன செய்யணும்னா, பரமபுருஷரே ஜட இயற்கையின் உண்மையான ஆளுநர்,
அவரே அனைத்தையும் இயக்குகிறார் என்பதை அறிபவன் பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். இத்தகைய ஒருவன் பகவானின் இருப்பிடத்திற்கு செல்கிறான். பகவானை சரணடைகிறவன், பகவானை முழுசா புரிந்து கொள்பவன் பகவானை அடைய முடியும். அதனால பகவான் மேலும் சொல்றார், உமது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இவ்விதமாக மனதையும் அடக்கி முழு உலகம் எங்கும் வியாபித்துள்ள ஆத்மாவில் இருப்பதாக நீ காண வேண்டும். மேலும் இந்த தனிப்பட்ட ஆத்மா பரமபுருஷராகிய எனக்குள் இருப்பதாக நீ காண வேண்டும் அப்படின்னு சொல்றார். இருக்கிற ஒரு ஜீவராசியும் பகவானுக்குள்ள இருக்கிறாங்க. பகவான் எல்லாருடைய ஜீவராசிலையும் இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் பகவான்ல விரிந்து பறந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் விஸ்வரூபத்துல பகவான் எல்லா ஜீவராசியும் வச்சிருக்காரு. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க விதத்தம் அப்படின்னா விரிந்து பறந்து விரிந்துள்ளன்னு சொல்லுது. இப்ப இந்த ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. ஆனா உண்மையா பரவி இருக்கிறது பிரம்மனாகவும் விஸ்வரூபமாகவும் பரவி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். அதுல தனிப்பட்ட ஆத்மா நித்தியமானதாக இருந்தாலும் அது எங்கும் பரவி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஜீவராசிகள் இருக்கிறாங்க, ஆனா தனிப்பட்ட ஆத்மா எங்கும் பரவி இருக்காது. பகவான் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எல்லா இடத்துலயும் பரவி நிற்கிறார். சர்வ வியாபகம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சக்தி உடையவராக இருக்கிறார். அனைத்து ஜீவராசிகளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜீவராசி ஒன்னத்தை விரும்புதுங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த உலகத்தை படைச்சிருக்கார். அவங்களுடைய புலன் நுகர்வுக்கு உதவும் பொருட்டு இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆத்மனி சஷ்வ விததம் சொற்கள் சொல்லுது. ஜீவராசிகள் பகவானின் புறசக்தியை சுயநலத்திற்கு உபயோகிக்க முயல்வதில் சுறுசுறுப்பாக உள்ளது. ஆனால் ஜட உலகின் மீதான அவர்களது ஆதிக்கம் மாயையானது. ஜட இயற்கை மற்றும் பந்தப்பட்ட ஜீவராசி ஆகிய இரண்டும் பகவானின் சக்திகளே. எனவே இவ்விரண்டும் பரமபுருஷரின் மேலான ஆட்சியின் கீழ் அவருக்குள்ளே இருக்கின்றது. ஜட இயற்கை என்றதுதான் மாயை. இந்த ஜட இயற்கை என்றதை பிரகிருத்தின்னு சொல்றோம். அதுதான் மாயை. அதை அடக்கி ஆளணும்னு ஜீவராசி நினைக்குது. ஏன்னா தன்னை விட அது சக்தி குறைஞ்சதுன்னு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள்லாம் ஜட இயற்கைன்னு நம்ம சொல்றோம். இந்த பூமின்னு வச்சுக்கோங்களேன். பூமியில பல விதமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு மனிதன் பாருங்க தொலையிட்டு அதுல பெட்ரோலியம் பொருட்களை எடுக்கிறான், தண்ணியை எடுக்கிறான், என்னென்ன பண்ண முடியுமோ கனிமங்களை எடுக்கிறான், தங்கம், வைரம், இந்த மாதிரி முத்துக்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுக்கிறான். இந்த ஜட இயற்கையை கண்டுபிடிச்சு தன்னுடைய மேலான அறிவை வச்சு பல விஷயங்களை எடுத்து தன்னுடைய புலனுகர்வுக்கு நாம அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கிறான். பாருங்க, ஜட இயற்கையை துஷ்பிரயோகம் பண்றான். துஷ்பிரயோகம் மட்டும் இல்ல, ஜட இயற்கையை அப்படி பயன்படுத்த ஆன்மீகத்தை கொண்டாடாம அவன் அப்படி செய்யும் போது ஜட இயற்கை அவனுக்கு சரியான தண்டனையை டைம் டு டைம் கொடுத்துட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இப்ப உதாரணமா இப்போ இது ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன். நதிகள் புனிதமானவை. அதை தேவையான அளவுக்கு பகவான் நதிகளை நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா நீர் பாசனம் செய்யறதுக்கும், குடிப்பதற்கும், குளிப்பதற்கும், அன்றாட தேவைகளை செய்யறதுக்கும் நதியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுல பேராசை வரும்போது நாம் பக்கத்துல மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கட்டி அந்த கழிவுகள்லாம் அது உள்ள தள்ளி கங்கையோ யமுனையோ எல்லாத்தையும் நான் பாழ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? குடிக்கிறதுக்கு கூட தண்ணி நம்ம 10 ரூபாய் கொடுத்து பாட்டில்ல வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு. ஆத்து நிறைய தூய தண்ணீர் இருந்தது போச்சு. இப்ப நம்மளால எந்த தண்ணியும் குடிக்க முடியாது. ஏன்னா மனிதனுடைய பேராசை ஜட இயற்கை அடக்கிறன்னும் போது நம்மளுடைய சுலபமான வாழ்க்கை கடினமா மாறி போகுது. அதெல்லாம் இந்த ஜட இயற்கையை மனிதன் துஷ்பிரயோகம் பண்ணணும்னு நினைக்கும் போது நடக்குது. பகவான் மேலும் சொல்றார், முடிவான வேத ஞானத்தை முழுமையாக பெற்றும் அத்தகைய ஞானத்தின் முடிவான நோக்கத்தை உண்மையாக உணர்ந்தும் உன்னால் தூய ஆத்மாவை உணர முடியும். பிறகு உன் மனம் திருப்தி அடையும். அப்போது தேவர்கள் முதலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீ பிரியமானவன் ஆவாய். அதன் பிறகு உனது முன்னேற்றத்தில் எந்த தொல்லையாலும் தடை வராது. ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு உயரத்துக்கு சொல்றாரு உத்தவர் உயர்ந்துட்டாரு. அது உத்தவர் மூலம் நம்மள உயர சொல்றாரு. அப்போ பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவன் தேவர்கள் பின்னாடி போவே மாட்டான். பௌதிக முன்னேற்றமே இத்தகைய வழிபாட்டின் நோக்கமாகும். ஆனா அவங்கள தேவர்களை பூஜிக்கிறதுனால ஒருத்தன் திருப்தி அடையவே முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா தேவர்கள் கூட கிருஷ்ணருடைய தொண்டர்கள் தான்.
அதனால இது வந்து நிறைய இடத்துல கிருஷ்ணருடைய லீலையில நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்திரன் எப்படி தோற்கப்பட்டான், இந்திரன் எப்படி தண்டிக்கப்பட்டான், பிரம்மதேவன் எப்படி அவமானப்பட்டார், இதெல்லாம் அவருடைய லீலைகள்ல தேவர்கள்லாம் எப்படி அடக்கப்பட்டனர் என்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருடைய உடலிலும் நித்திய ஆத்மா இருப்பதை உணரக்கூடியவன் எல்லா ஜீவன்களிடமும் பிரியமுள்ளவனாகிறான். அவன் அனைத்து ஜீவன்களையும் தனக்கு சமமாக பார்ப்பதால் அவன் யாரிடமும் பகமை பாராட்டுவதில்லை. பிற ஜீவராசிகளை அடைக்கால முயல்வதும் இல்லை. பொறாமையிலிருந்து விடுபட்டவனாகவும் அனைவருக்கும் நலன் விரும்பியாகும் இத்தகைய தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா இயற்கையாகவே அனைவருக்கும் பிரியவனாக இருக்கிறான். தீரா தீர ஜன பிரியகரோ நிர்மத்சரோ பூஜிதோ. இது வந்து அந்த ஆறு கோஸ்வாமிகளை பத்தி சொல்றாங்க. தீரா தீர ஜனப்பிரிய, யார் வந்து தீரனாக இருக்கிறார்களோ. தீரன்றது வந்து நம்ம ஸ்தித்த பிரக்னன் பத்தி பார்த்திருக்கோம் பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல. தூய பக்தர்கள் எல்லாத்தையுமே சமமா பார்க்கக்கூடியவர்கள், மண்ணையும் தங்கத்தையும் ஒன்னா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேறுபாடே கிடையாது. அவங்க எதை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே அவங்களுக்கு ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே பிரியமாறாங்க. அவங்களுக்கு யாருமே பகைவர்கள் இருக்க முடியாது, இருக்கிறது இல்லை. அவங்க வந்து நிர்மத் சரோ பூஜித்தோ அப்படின்னா அவங்களுடைய இதயம் வந்து ரொம்ப தூய்மையாக, நிர்மத்துன்னா தூய்மையா இருக்கான், தூய்மையா இருக்காங்க. அவங்கள இந்த உலகமே பாராட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தனா நீ மாறு அப்படின்னு உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கப்புறம் பௌதீக நன்மை தீமைகளை கடந்தவன் தானாகவே சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப செயற்பட்டு தடை விதிக்கப்பட்ட செயல்களிலிருந்து பின்வாங்குகிறான். பௌதீக நன்மை தீமைகளை கடந்தவன் சமய கோட்பாடுகளுக்கு ஏற்பதான் செயல்படுறான். தடை விதிக்கப்பட்ட செயல்களில் இருந்து இதெல்லாம் தப்பான காரியமோ அதுல இருந்து அவன் வந்து செய்யறது கிடையாது. தன்னுணர்வு பெற்ற ஒருவன் ஒரு சிறு குழந்தை போல் தன்னிச்சையாக இதை செய்கிறான். இது இயல்பா செய்யறான். அவன் கட்டாயத்துல செய்யறது இல்லை. அவனுக்கு வந்து இந்த மாமிசம் சாப்பிடுறது, தவறான உறவு கொள்றது, போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகுறது, சூதாடுதல், அதெல்லாம் தானாவே இருக்காது. செய்யவே மாட்டான் பக்தன். அது வந்து கட்டாயமா ஆரம்ப கட்ட பக்தர்கள்லாம் இதை கட்டாயமா மாமிசம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டாய நிலைக்கு கட்டாயப்படுத்துறோம்ல, அது மாதிரி இல்லை. இயல்பாவே செய்ய மாட்டான். அவனுக்கு அந்த தவறான விஷயங்கள் ஒரு பக்தனை வந்து தொடவே தொடாது. அவன் செய்யவே மாட்டான். அவன் வந்து மனம் போன போக்குல போகவே மாட்டான். அப்ப வந்து இதை வந்து சாதன பக்தி, ராகானு பக்தின்னு 2 விதமான பக்தி இருக்கு. சாதன பக்தியில வந்து கட்டாயப்படுத்தி ஒருத்தர் வந்து விதிமுறைகளை கடைபிடிச்சு பக்தி செய்யறாங்க. ஆனா ராகானு பக்தியில இந்த விஷயங்கள்லாம் தானா வருது. தானா வர்றது இல்லாம அந்த தூய பக்தர்கள்லாம் தேவர்களுக்கான குணங்கள் வந்து தானாக வெளிப்படுதான். அதுதான் இங்க பாகவதத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தனாக இருப்பானாயின் அவன் தானாகவே தேவர்களின் எல்லா உயர்ந்த குணங்களையும் வெளிப்படுத்துவான். இஸ்லோகம் விளக்குவது போல் புனித தன்மையின் இத்தகைய வெளிப்பாடு தானாக ஏற்படுவதாகும். அவங்க வந்து நல்லவங்களா மாறுறதுக்கு முயற்சி பண்றது இல்ல, அவங்க பக்தர்களா மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். யாரெல்லாம் ஒருத்தர் பக்தரா மாறிட்டாங்களோ அவங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் என்ன நல்ல குணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தேவர்கள் எப்போதும் சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க நல்லவங்க தான் தேவர்கள்லாம். அந்த நற்குணங்கள்லாம் பக்தருக்கு தானே வரும். அதை வந்து அவங்க அடையிறது இல்லை. இப்ப தேவர்கள் வந்து நல்லவர்களா மட்டுமே நிக்கிறாங்க, தூய பக்தர்கள் தான், ஆனா தூய பக்தர்கள் ஆகல. அவங்க வந்து கலப்படமான பக்தர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் தேவர்கள் வந்து தூய பக்தர்கள் லிஸ்ட்ல வரமாட்டாங்க, ஒரு சில மகாஜனன்களை தவிர. இப்ப பாத்தீங்கன்னா பிரம்மதேவன், சிவபெருமான், யமராஜன், இவங்கெல்லாம் மகாஜனங்கள்ல வராங்க. ஆனா மற்ற தேவி தேவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தூய பக்தர்கள் லிஸ்ட்ல வர்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கலப்பு இருக்கு. அவங்க பக்தியில வந்து கலப்படமான பக்தி. அவங்க நல்லவங்க தான். தேவர்கள் வந்து நற்குணங்களை உடையவர்கள். இப்போ ஒரு பக்தன் வந்து ஒரு மனிதன் நான் பக்தன் ஆகணும்னு நினைக்கும் போது தனிப்பட்ட முறையில அவன் போய் பேசாம இருக்குது, தான தர்மம் பண்றது, அந்த நற்குணங்கள் தேடி போறது கிடையாது. பக்தனா ஆயிட்டாலே நற்குணங்கள் தானே வந்துடும். பிற ஜீவராசிகள் மேல கருணை, பிறவர்களுக்கு வந்து உதவி செய்யறது, இந்த மாதிரி நற்குணங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தானே வரும். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பனாகவும் அமைதி உள்ளவனாகவும் அறிவிலும் ஆன்மீக தன்னுணர்விலும் நிலை பெற்றவனாகவும் உள்ள ஒருவன் அனைத்திலும் என்னையே பார்க்கிறான்.
இத்தகைய ஒருவன் மீண்டும் பிறவி சூழலில் விழவே மாட்டான். அப்படிப்பட்டான் மீண்டும் சூழல்ல விழவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சுகதேவ கோஸ்வாமி இப்ப பேசுறாரு நடுவுல. இவ்வாறு பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து ஞானம் பெற ஆவல் கொண்ட தூய பகவத் பக்தரான உத்தவருக்கு பகவான் உபதேசித்து அருளினார். உத்தவர் பிறகு பகவானை வணங்கிவிட்டு பின்வருமாறு கூறலானார். இப்ப உத்தவர் பேசுறார். பகவானே, யோக பயிற்சிகளுக்குரிய பலன்களை அருள்பவரே, மிகவும் அன்புடைய நீர் உமது செல்வாக்கினால் யோகத்தின் பூர்ணத்துவத்தை உமது பக்தர்களுக்கு அருள்கிறீர். நீர் யோகத்தால் உணர்ந்தறியப்படும் பரமாத்மாவும் அனைத்து யோக சக்திகளின் பிறப்பிடமும் ஆவீர். என்னுடைய உயர்ந்த நன்மையை கருதி சந்நியாசம் அல்லது துறவு முறையில் மூலம் உலகை தியாகம் செய்யும் முறை உம்மால் உபதேசிக்கப்பட்டது. இப்போ பகவான் சொன்னதை உத்தவர் அவர்கிட்ட திரும்பியும் சொல்றார். நீங்க வந்து யோகத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. யோகம்னால பகவானோட இணையறதுன்னு அர்த்தம். யோகத்துல பல யோகங்கள் இருக்கு. அட்ட யோகம், அதாவது அஷ்டாங்க யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜ யோகம், அப்படின்னு நிறைய யோக முறைகள் இருக்கு. அந்த யோக முறைகள்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த லெக்சரை கேட்டீங்கனாலோடி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா இதுல பதில் இல்லை. மற்ற யோக முறைகள்லாம் வந்து பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. பக்தி, இந்த யோக முறைகள்லாம் ஒருத்தரை கொண்டு வந்து பக்தி யோகத்தை பண்ண வச்சு பக்தி யோகம் செஞ்சாதான் பகவான் அடைய முடியும். இல்லைன்னா மற்ற யோக முறைகள்லாம் ஒரு விதமான பலன்களை கொடுக்கும், கண்டிப்பா முக்தியை கூட கொடுக்கும். பிரம்ம ஜோதி வரைக்கும் கூட போயிடலாம். உள்ள இருக்கிற பரமாத்மாவை உள்ள வந்து கடவுள் இருக்கிறார், பரமாத்மா யாருன்னு தெரியாம உள்ள ஒரு சக்தி இருக்கு. நிறைய எழுத்தாளர், பெரிய பெரிய ஆள்கள்லாம், அந்த உலகத்துல இருக்கக்கூடிய மேதைகள், ஞானிகள்லாம் ஒருத்தருடைய உடல்லையும் சக்தி இருக்கு. அதுதான் வந்து அவங்க வந்து சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றாங்க. இந்த பாசிட்டிவ் திங்கர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற பரமாத்மாவை சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, அந்த மைண்டு கீண்டுன்னு சொல்லி பேசுறாங்க. உனக்குள்ளேயே சக்தி இருக்கு, நீங்க வந்து எதை உள்ள போடுறியோ அது உனக்கு பதிலா கிடைக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா. அந்த பேசுறதுக்குரிய காரணம் வந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை தான் சொல்றாங்க. அந்த லெவல்ல கூட இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் உள்ள இருக்கிற பரமாத்மா கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரியலன்னா மேல போக முடியாது, விடுதலை அடைய முடியாது. மற்ற யோக முறைகள் வந்து சாதகமா இருக்கலாம், பக்தி தொண்டு வரைக்கும் கொண்டு வந்து விடலைன்னா அதுக்கு வந்து பக்க விளைவு உண்டு. இப்ப யோகம் பண்ணீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அஷ்டாங்க யோகம் பண்ணி மனசை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தினோடனே மேஜிக் எல்லாம் கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும். ஆனா அது கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்குமானா இல்ல. ஏன்னா அங்க கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சாலொழிய இந்த நிலைக்கு ஒருத்தரால வர முடியாது. இதெல்லாம் பலன் கொடுக்கும். இப்ப பாருங்க, யோகா செய்யறாருல ஒருத்தர், யாரோ ஒருத்தர் யோகா செய்யறாரு, பேர் மறந்துட்டேன். இன்னும் ஒருத்தர் ராம்தேவ் பாபா, பதஞ்சலி யோகம் யோகம் செய்யறார் ராம்தேவ் பாபா. இல்ல அவர் பக்தர் கிடையாது. பாருங்களேன், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்றாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்பர்ட் யோகா. அது வந்து உடலுக்கு தான். இல்ல பற்றற்ற நிலை கூட வளர்த்துக்கலாம், பற்றற்ற நிலையை வளர்த்துக்கலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம். நிறைய விஷயங்கள்ல நல்லவங்களா கூட மாறலாம், நல்லவர்களா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, சொர்க்கலோகத்தை அடையலாம். ஆனால் பௌதீக உலகத்தை விட்டு வெளியே போறதுக்கு பக்தி தொண்டு செய்யணும், தூய பக்தி தொண்டு செய்யணும், கிருஷ்ண பிரேமையை அடையணும்னா. அதெல்லாம் செய்யலன்னா இதெல்லாம் வந்து முழுமை அடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ மனயூகத்தை நிரந்தரமாக ஒரு நிலையை, மனயூகத்தை கொண்டு நிரந்தரமான ஒரு நிலையை ஒருபோதும் அடைய முடியாது. ஸ்பெகுலேஷன் சொல்றார் பிரபுபாதர், மென்டல் ஸ்பெகுலேஷன் சொல்றாரு. யூகத்துல போயிட்டு நம்ம வந்து பகவான் அடைய முடியாது. நிறைய பேர் வந்து பக்தியை வந்து எப்படி ஒன்னா செய்யலாம், எதை ஒன்னா நினைச்சுக்கலாம், நீ எதை நினைக்கிறியோ அதே பண்ணலாம், நீயே உனக்கு குரு, இந்த மாதிரி சில குழப்பமான தத்துவங்கள்லாம் உலகத்துல இருக்கு. அத மாதிரி எல்லாம் வச்சு நம்ம வந்து பகவான் அடைய முடியுமா, ஆன்மீக உலகத்தை அடைய முடியுமானா முடியவே முடியாது. அதனால நாம சங்கீர்த்தனம் தான் எளிமையான ஒரு வழிமுறை. அதை செஞ்சு சைத்தன்ய மகாபிரபு சொன்னதை நம்ம செஞ்சு பகவான் அடைய வேண்டும் அப்படின்னு பொருளுரையில சொல்றாங்க. அதுக்கப்புறம் உத்தவர் சொல்றார், பரமாத்மாவே, புலன் நுகர்வில் பற்று கொண்ட மனம் உடையவர்களுக்கு, குறிப்பாக உம்மிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு இத்தகைய பௌதிக சுகத்தின் துறவு மிக கடினமாகும். இதுவே எனது அபிப்பிராயம். இந்த பௌதிக சுகத்தை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம். பக்தி எடுக்கலன்னா இதை விட முடியாது.
பக்தி எடுத்தா இது தானே விட்டுறலாம். அதனால உங்ககிட்ட பக்தி இல்லாதவங்களால இதை விட முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறமா 16வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, தன்னையே வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுறாரு. மமாஹம் இதி மூட மதிர் விகாடஸ் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை கிருஷ்ணா. நான் உமது மாயா சக்தியால் உண்டாக்கப்பட்டுள்ள ஜட உடலிலும் உடலுடனான உறவுகளிலும் எனது புத்தி ஆழ்ந்துள்ளது. இவ்விதமாக நான் உடல் என்றும் இந்த உறவினர்கள் எல்லோரும் என்னுடையவர்கள் என்றும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனவே பகவானே, உமது உபதேசங்களை என்ன எவ்வாறு என்னால் எளிதில் நிறைவேற்ற முடியும் என்பதை உம்முடைய இந்த சேவகனுக்கு உபதேசிக்க வேண்டும். ஒரு பக்தனுக்கு இருக்கு உண்மையான ஒரு தூய பக்தன்னா அவன் தன்னை மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே இல்லைன்னு நினைக்கிறானா. நம்மள மாதிரி அறகுற பக்தர்கள் நாங்க பெரிய பக்தர்கள்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் அதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், யார் வந்தாலும் அவங்க கிட்ட இதை பண்றோம், அதை பண்றோம்னு சொல்லி சொல்லி பெருமை பேசிக் கொள்கிறோம். ஆனா உத்தவர் வந்து தன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மாயில சிக்கனவனை நீ பார்க்கவே முடியாது, எப்படி எளிமையா நான் முன்னேற முடியும்னு வழிகாட்டுங்கள்னு கேக்குறாரு. அடுத்த ஸ்லோகமும் ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னும் முக்கியம். ஆனா சரணாகதி எடுக்கிறாரு. பகவானே, நீர் பூரண உண்மையாகிய பரமபுருஷர். உமது பக்தர்களுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்துகிறீர். உண்மை தவிர பூரண ஞானத்தை உள்ளபடி எனக்கு விளக்கக்கூடிய எவரையும் என்னால் காண முடியவில்லை. இத்தகைய ஒரு சிறந்த ஆசானை விண்ணுலக தேவர்களிடையே கூட காண முடியாது. உண்மையில் பிரம்மதேவர் முதலான அனைத்து தேவர்களும் உமது மாயா சக்தியால் குழப்பம் அடைந்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய உடல்களையும் உடலின் விரிவுகளையும் மிக உயர்ந்த உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அவர். இப்ப மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய உத்தவருக்கு வந்து இந்த உலகத்துல குரு இல்லை பாருங்க. வசுதேவ சுத்தம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஆதி குரு கிருஷ்ணர் தான். அப்ப மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய உத்தவர் மாதிரி ஆட்களுக்கு வந்து குரு கிருஷ்ணராய தான் வந்தாகணும். இப்ப பிரம்மாவே நம்ம சம்பிரதாயத்தினுடைய தலைவர் வந்து பிரம்மா. ஆனா இங்க உத்தவனுடைய கண்ணோட்டத்துல உத்தவர் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில வந்து அவருக்கு கிருஷ்ணர் தான் குருவா ஆகி ஆகணும். அதனால இவர் வந்து சொல்றாரு, தேவர்களாலும் வந்து எனக்கு வந்து கைட் பண்ண முடியாது, நீங்களே எனக்கு கைட் பண்ணிடுங்க, நீங்களே எனக்கு வந்து. அவர்கள்லாம் குறைச்சி பேசல, அவரு உங்களை விட சிறந்தவர். நான் பகவானே பக்கத்துல நிக்கிறார். அதனால அவரையே வந்து அவர் குருவாக எடுத்துக்கொள்கிறார். நீங்களே எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால நான் உன்னை இப்ப அர்ஜுனன் மாதிரி தான். அர்ஜுனனுக்கு வந்து பௌதிகமான குரு துரோணாச்சாரியார் இருந்தார், வில்வித்தை சொல்லி தர்றதுக்கு. ஆனா ஆன்மீகத்துக்கு அர்ஜுனனுக்கு குரு கிருஷ்ணர் தானே. அதே போல உத்தவருக்கும் வந்து குரு வந்து கிருஷ்ணர் தான். தஸ்மாத் பவந்தம் அனவத்தியம் அனந்த பாரம். இதை நம்ம வந்து சரணாகதி ஸ்லோகமா எடுத்துக்கலாம். சர்வஜம் ஈஸ்வரம் அகுண்ட விகுண்ட திஷ்ணியம் நிர்வின்ன தீர் அகம் ஊஹே ருஜினா பிதப்தோ நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்தே. நானே உங்களை சரணடைகிறேன், நீங்க எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றார். எனவே பகவானே பௌதிக வாழ்வின் துன்பங்களால் சித்திரவதை செய்யப்பட்டு மிகவும் சோர்ந்து விட்ட நான் இப்போது உம்மை சரணடைகிறேன். ஏனெனில் நீர் பூர்ணமான நாதராவீர். நீர் எல்லையற்ற அனைத்தும் அறிந்த பரமபுருஷராவீர். வைகுண்டத்தில் உள்ள உமது ஆன்மீக இருப்பிடம் எல்லாவித தொல்லைகளிலிருந்து விடுபட்டதாகும். உண்மையில் நீர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பராகிய நாராயணர் எனப்படுகிறீர். இப்போ பகவானுக்கிட்ட அவர் சரணடைஞ்சு நீங்க வந்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டுபவர் நீங்க தான். அதனால நான் உங்களை சரணடைகிறேன். என்னை வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றி என்னை வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப இங்க பொருளுரையில சொல்றாங்க, நாம் ஒரு தலைவருக்கோ தந்தைக்கோ தேவருக்கோ விசுவாசமாக சேவை செய்யக்கூடும். ஆனால் விசுவாசமுடைய நம்முடைய சேவைக்கான பலனை அடைய போகும் நேரத்தில் தலைவர் இருந்துவிடும். புகலிடமா யாரை கொல்லணும்னா பகவானை தான் கொல்ல முடியும். ஏன்னா இப்ப பௌதிக உலகத்தை புகலிடமா கொண்டோம்னா பௌதிக உலகம் அழியக்கூடியது. பணத்தை புகலிடமா கொண்டோம்னா பணம் ஒரு நாள் இருக்கும், மறுநாள் இல்லாம போயிடும். இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் தலைவரா கொள்றாங்க மக்கள் மூடத்தனமா. அரசியல்வாதிகளை ஏமாத்திடுறாங்க. நண்பர்களை புகலிடமா கொள்ற நண்பர்கள் கூட பல நேரங்கள்ல பிரிஞ்சு போயிடுறாங்க. கணவன் மனைவி கணவனையும் புகலிடமா கொள்றாங்க. இதெல்லாம் காலத்தினால பிரிக்கப்படுது.
நல்லவங்களா கூட இருக்கலாம், ஒரு நண்பர்களோ உறவினர்களோ நல்லவங்களா இருக்கலாம். ஆனா காலம் பிரிச்சிரும். அப்படி இந்த உலகாய விஷயங்கள்லாம் வந்து நிஜமான புகலிடமா இருக்க முடியாது. அததான் இங்க சொல்றாரு. வேற எதுவுமே என்னுடைய நிஜமான புகலிடமா இருக்க முடியாது உன்னை தவிர. அப்படின்றதுதான் இங்க வந்து மிக முக்கியமான கருத்தா இருக்கு. பகவான் சொல்றார், சரிப்பா, பொதுவாக ஜட உலகின் உண்மையான நிலையை நன்கு ஆராய்ந்து அறியக்கூடிய மனிதர்களால் அமங்கலமான ஜட நுகர்வுக்கு அப்பால் தங்களை உயர்த்தி கொள்ள முடியும். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஒரு சொல்றாரு. சாதாரணமா குருவே இல்லாத ஒருத்தன் கூட இந்த ஜட உலகம் என்பது அமங்கலமானதுன்ற புரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்றாரு. அப்ப அதுக்காக குரு வேணான்னு சொல்லல. இப்போ ஒரு அறிவுள்ள ஒரு சாதாரண நீ பக்தனே கிடையாது, நீ பக்தனே இல்லைன்னா கூட ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். எந்த விஷயத்த? இந்த ஜட உலகம் என்பது துன்பத்தை தரக்கூடியது, இன்பம் அனுபவத்திற்குரிய இடம் அல்ல என்பதை நேரடியான ஆராய்ச்சி மூலியம் புரிஞ்சுக்கலாம், மறைமுகமான ஆராய்ச்சி மூலியமா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாமா? பக்தனா இருக்கவே தேவையில்லை. இந்த உலகம் என்பது துன்பம் தரக்கூடியது, இன்பம் இல்லாத இடம் என்பதை நீ பக்தனே இல்ல குருவே இல்லைன்னா கூட புரிஞ்சுக்கலாம். நேரடியா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு தான் ஏகப்பட்ட துன்பம் வருது, அதை வச்சு நேரடியா புரிஞ்சுக்கலாம். ஆனா உலகத்துல நம்ம தினம் தினம் பாக்குறோமே, பிச்சைக்காரர்களையும் குஷ்டரோகிகளையும் துன்பப்படுபவர்களையும் கஷ்டப்படுறவங்களையும் யூடியூப் திறந்து பார்த்தோம்னா தெரியும் எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை அநியாயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. அப்போ இந்த உலகத்துல நடக்கக்கூடிய துன்பமான விஷயங்கள், இந்த ஜட உலகம் என்பது துன்பமயமானது, நிரந்தரமானது இல்லை என்ற உண்மைய குரு இருந்தாதான் கத்துக்கணும்னு இல்லை, குரு இல்லாமையே கத்துக்கலாம். அததான் சொல்றேன். ஒரு சாதாரண அடிப்படை அறிவு இருந்தா கூட புரிஞ்சுக்கலாம். ஆனா அது கூட இல்லாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. திரும்ப 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 இதையே சொல்ல வேண்டியிருக்கு. பக்தர்களாக இருந்தா கூட 16 மாலைகளை எடுத்துட்டோம், 4 விதிமுறைகளை எடுத்துட்டோம், அப்ப கூட அடிப்படையான இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க பாருங்க. எல்லாத்துலயும் பிரபுபாதரே சொல்றாரு. ஏன்னா நம்ம மறந்துடுறோம். இதற்கு குரு இல்லைனாலும் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. நாம குரு இருந்தும் புரிஞ்சுக்கலன்றது. இந்த விஷயத்தை குரு இருந்து தினமும் சொல்றாரு, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. இங்க எங்கேயாவது சுகம் கிடைக்குமா, எங்கேயாவது நம்ம இன்பம் அனுபவிப்போமா அப்படின்னு எப்போதும் நம்ம வந்து அதை குறித்த நோக்கங்கள்ல போயிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த ஜட உலகம் என்பது எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்க கூடியது, இதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து 20வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். தன்னை சுற்றியுள்ள உலகை காண்பதிலும் சரியான அனுமானத்தை கையாள்வதிலும் திறமையுள்ள ஒரு அறிவாளியால் தன் சுய புத்தியினாலே உண்மையான நலனை அடைய முடியும். இவ்விதமாக சில சமயம் ஒருவன் தனக்குத்தானே உபதேசிக்கும் ஆன்மீக குருவாக செயல்படுகிறான். சில நேரத்துல இப்ப வந்து இதை எதுக்கு கொண்டு வர்றாருன்னா, இப்ப ஒரு அருமையான கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். சில நேரங்கள்ல இந்த உலகத்தை கண்ணை திறந்து பார்த்தீங்கனாலே நீங்க ஒரு குரு ஆயிடலாம். உலகத்திலிருந்தே உலகமே இந்த இப்ப படிக்க போறது வந்து அவந்தி பிராமணன் வந்து உலகத்தை பார்த்து உலகத்துல இருந்து அடி வாங்கி ஒரு பெரிய பக்தனா மாறுறாரு. அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் இங்க சொல்லப்படுது. உலகமே அவனுக்கு வந்து குருவாக மாறுகிறது. 24 குருமார்களை பெறுகிறான். அதன் மூலம் அவன் வந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறான். அதுதான் வந்து சில சமயம் ஒருவன் தனக்கு தானே உபதேசிக்கும் ஆன்மீக குருவாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பகவான் வந்து இப்ப இந்த அவந்தி பிராமணர் கதையை எடுக்க போறார். அதன் மூலம் வந்து எப்படி அவன் வந்து ஒரு சிறந்த பக்தன் ஆனான்றதை வந்து சொல்ல போறாரு. அதனால இந்த ஆஹ் குரு முக்கியம், நமக்கெல்லாம் கண்டிப்பா முக்கியம். ஆனா இந்த ஜட உலகத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தோம்னால நமக்கு நாளே ஆன்மீக குருவா கண்டிப்பா மாற முடியும். நமக்கு நாமே வந்து பார்ப்பா எப்படி இருக்கு உலகம், கத்துக்கோ அப்படின்ற ஒரு அறிவை நம்ம கொடுக்க முடியும்ன்றத சொல்ற. 20 ஸ்லோகம் முடிஞ்சிடுச்சு. 20 ஸ்லோகத்துல 50 கேள்விகள் எடுத்திருக்கேன். இன்னைக்கே அமைச்சிடறேன், பக்தர்கள் படிக்க வேண்டும். ஏன்னா இது நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. நான் சொன்னது வந்து அவுட்லைன் மட்டும்தான், சும்மா லேசா தான் போட்டிருக்கிறேன். நீங்க வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும், பிரபுபாதருடைய பொருளுரைகளை ஆழ்ந்து படிக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். உத்தவகீதை 1 to 20 வரைக்குமான ஸ்லோகங்களை முடிச்சிட்டோம்.
இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மாதாஜி, அந்த கேளுங்க. பசி உணர்வு, குடும்ப பொறுப்பு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், பரீட்சித் மகாராஜா மாதிரி நாங்களும் இப்படியே கேட்டுட்டே வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ரொம்ப ஒரு தெளிவு, ஒரு இது வருதுங்க. பற்றற்ற நிலை மனசுக்குள்ள வருதுங்க. தொடர்ந்து இந்த நிலை இருக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இல்ல வரும் ஆனா மாதாஜி. வருதுங்க, வருதுங்க. எப்போ சரிங்க வரணுமோ அப்ப வந்துரும். அதனால சரிங்க மாதாஜி. கவலைப்படாதீங்க. பக்தி சரிங்க தொண்டு மாதாஜி. மட்டும் செய்யுங்க. அதுதான் இதுல சரிங்க. இன்னைக்கு பாடத்திலே அந்த கருத்து வந்தது. ஒரு பக்தன் வந்து தன் பக்தி தொண்டுல, இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையே தான் பக்தி. உங்களுக்கு குருகுல வாழ்க்கை, கணவன் தான் குரு, வீடுதான் வந்து குருகுல வாழ்க்கை. இதையே நீங்க ஒரு பக்தி தொண்டா செய்யும் போது உங்களுக்கு வேண்டிய பற்றற்ற நிலைய பகவான் கண்டிப்பா அருள்வார். ஹரே கிருஷ்ணா. சில கல்லூரிகள்ல பாடம் படிக்கும் போது மாதாஜி, அங்க பரீட்சை அது தேவையில்லை. அவங்க வாத்தியார் வந்து அப்பப்ப பாடம் போட்டு 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 இந்த 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 கல்லூரியில நல்லா படிச்சான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண வச்சிருவாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையே நீங்க வந்து பரீட்சையா செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பா பகவான் பாஸ் பண்ண வச்சிருவாரு உங்களை. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு கொஸ்டின் மாதாஜி. நிலையை தேடி நாம தேவையில்லை. பற்றற்ற நிலை எப்படின்னா, இப்ப ரொம்ப பந்தித்து இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அடுத்த பிறவிலையும் அதே நிலைமை. இது பாருங்க, மாமியாரை எதிரியா நினைக்கிறது, கணவனை ரொம்ப ரொம்ப எதிரியாகவோ இல்ல ரொம்ப பற்றாகவோ இருக்கிறது, அப்படிலாம் இல்லாம கிருஷ்ணனுக்காக இதெல்லாம் நான் செய்யறேன்னு எப்போ உங்க வாழ்க்கையை நீங்க மாத்துறீங்களோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் அடுத்த பிறவிக்கு தள்ளாது. அடுத்த பிறவிக்கு தள்ளாது. கிருஷ்ணரை மையமாக வைத்து நீங்க வாழுங்க, அவ்வளவுதான். உங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் சரிவர செய்யணும். குழந்தைகளை நல்லா பாத்துக்கணும், கணவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அவங்க பக்தரோ அபக்தரோ அதெல்லாம் பார்க்கப்படாது. செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஒவ்வொரு உள்ளுணர்வுலையும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பக்தர்கள் நினைச்சுக்கிறாங்க மாயாப்பூர்ல போய் வாழ்ந்தாதான், இல்ல கோயில்ல முழு நேர பக்தரா இருந்தாதான். சில பெண்களுக்கு முக்கியமா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உண்டு. வீட்டுல சாமான் கழுவுறது பக்தி கிடையாது, கோயில்ல போய் சாமான் கழுவுனா பக்தி அப்படின்னு. வீட்டுல சாமான் கழுவுறதும் பக்தி தான். அதான் கிருஷ்ணருக்காக செய்யறேன், கிருஷ்ணர் என்ன இதை செய்ய வைக்கிறார் அதனால செய்யறேன்னு எந்த பெண் நினைக்கிறாளோ அவளுக்கு அவளுடைய செயல்கள் எல்லாமே பக்தி தோண்டாயிடும். என்னுடைய எண்ணத்துலதான் நான் மாற்றத்தை கொண்டாடணும். என்னுடைய எண்ணத்துல நான் மாற்றத்தை கொண்டாந்துன்னு வச்சுக்கோங்க, நானே ஞானிதான். இன்னைக்கு கிளாஸ்ல கூட சொன்னீங்க மதி, எல்லாத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணருக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. வெரி குட். அதான் சமதிருஷ்டி. சரிங்க மதஜி. இன்னும் இந்த அவந்தி பிராமணன் சொன்னது வந்து கற்பனை கேரக்டராங்க மதஜி, இல்ல அவங்க ஒரு இல்ல 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 இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. பாகவதத்துல வந்து பல எல்லாமே பிடிக்கும். நான் கருப்பு எங்க கட்சிக்குனாலும் நல்லா இருக்கும். ஆனா இதுல வந்து எப்படின்னா ஒரு ஒரு பிராமணர் இருப்பாரு, சொல்லாம என்னால இருக்கவே முடியல. அந்த பிராமணர் வந்து ரொம்ப கஞ்சூசியா இருப்பாரு, கஞ்சன், பயங்கர பணக்காரன், ஏகப்பட்ட பணம் இருந்தது. ஆனா யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கறது இல்லை. அவருடைய விதி எப்படி ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்துல எல்லா காசும் போயிடுது, ரோட்ல நிக்கிற அளவுக்கு தள்ளிடுது. ஆனா அவர் பக்தர், ஏதோ ஒரு பக்தி தொண்டு இருந்தது. அதை வச்சு இப்ப அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்கல, துணி கூட கிடைக்கல, சாப்பிடுற சாப்பாட்டுல மக்கள் எச்ச துப்புறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அப்படி ஒரு பைத்தியக்கார நிலைக்கு அவர் தள்ளப்படுறாங்க. உறவினர்கள்லாம் காசு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்குது. அவர் வந்து எது வம்சத்து எது வம்சம் வந்து கிருஷ்ணருடைய வம்சம் தானே. அந்த எது மகாராஜருக்கு பேசுறாரு, எப்படி அவர் ஞானம் பெற்றார், எப்படி பக்தர் ஆனார்னு. 24 குரு அவருக்கு. ஒன்னொன்னுகிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கினாருன்னு பேசுவார். அதான் அவந்தின்ற ஊர்ல இருந்த பிராமணன். சரிங்க. கற்பனை இல்ல, நிஜம்தான். சரிங்க சரிங்க. ஹரே கிருஷ்ணா. அந்த புரஞ்சனன் மாதிரி கற்பனை அதனாலதான் கேட்டேங்க. நாங்க அந்த அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கிறாங்களா, அதனால புரஞ்சனன்றது கற்பனை தான், இது கற்பனை கிடையாது. நிஜமான அவந்தி பிராமணர் வந்து நிஜமான ஒரு கேரக்டர் தான். நிஜமா அவர் அதை அனுபவிச்சு அப்புறமா அவர் பக்தர் ஆகுறார். அதன் மூலம் அவர் வந்து ஒரு ஆசானாகி வழிகாட்டிட்டு அவர் போறார். அதான். சரிங்க சரி. நன்றி நன்றி மலஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்போ பகவத்கீதை வந்து நம்ம ஆரம்ப நிலை பாடம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். இப்போ உத்தவ கீதை வந்து பாகவதத்துல இருக்கிறதுனால, இப்ப பாகவதம் சொல்லுவார் இல்லையா மாதாஜி, அது வந்து காலேஜ் பாடம் அப்படின்னு. ஆமா அத
கொஞ்சம் இன்னும் உயர்ந்த கருத்துக்களை சொல்லுமா மாதாஜி? ஆமா 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 கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா அதாவது அது அடிப்படை. இதுல இன்னும் அந்த விஷயங்கள்லாம் விவரமாகவும் அழுத்தமாகவும் கூறப்படும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. அதாவது வந்து மாதாஜி இப்போ ஒரு சிலர் வந்து மாதாஜி வேண்டிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு கிடா வெட்டுற அது வெட்டுறது வெட்டுறன்னு சொல்லி அன்னதானம் கொடுக்குறாங்க மாதாஜி. இப்ப நாம வந்து அவங்க கூப்பிடுறாங்க நம்மளை, கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டா நான் போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன் மாதாஜி. அப்ப அது வந்து நம்மளுக்கு பாவம் தானுங்க மாதாஜி. அது கண்டிப்பா அவங்க வேண்டிட்டு வெட்டுறத போய் நான் போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு அது நம்மளுக்கு பாவம் தானுங்க மாதாஜி. அதாவது பாவம் எப்படின்னா, வெட்டுபவன், கொல்பவன், கொல்றதுக்கு ஆணையிடுபவன், சாப்பிடுபவன், விற்பவன், வாங்குபவன், சமைப்பவன், 6 பேர். 6 பேர்ல நாம ஒருத்தராயிரம் சாப்பிடுறதுனால அங்க போய் சாப்பிட்டீங்கன்னா உண்டுதான். ஏன் கண்டிப்பா உண்டு, பாவம் உண்டு. அப்புறம் அவங்க வந்து வேண்டிக்கிட்டு அவங்க கிடா வெட்டிட்டு நம்மளை கூப்பிடுற போது அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு போய் சாப்பிட வேண்டியதா போகுது அந்த சூழ்நிலையில. நாம போக முட்டுறலாம் மாதாஜி, போக முட்டுறலாம் மாதாஜி. மாதாஜி நம்ம பக்தர்கள் அங்கெல்லாம் எப்படி போக நம்ம முடியும்? மாதாஜி, நம்ம இல்லைங்க மாதாஜி. நம்ம குடும்பத்துல இருப்பாங்கல்ல, 2-3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் நீங்க கேக்குறீங்கன்னு தெரியுது. நம்ம பக்தி பாதையில இருக்கிறோம்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு, இப்போ தேவி தேவர்கள்ல வெஜிடேரியன் தேவி தேவர்கள் கும்பிடுறாங்க, அங்க போய் நின்னுட்டு வர்றதெல்லாம் ஓகே. பொங்கல் வைக்கிறாங்க, குடும்பத்துல கட்டாயப்படுத்துறாங்க, நீங்க ஒரு மருமகள் போய் தான் ஆகணும்னா போலாம். நீங்களே மாமியார், உங்களுதுதான் அரசாங்கம் அப்படின்னு போது, இப்ப நீங்க இப்ப நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய போஸ்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மாமியார் கிமியார்லாம் இல்ல, நீங்க தான் தலைமை அப்படின்னும் போது நீங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தலாம். இல்ல நீங்களே ஒரு மருமகள்னு வச்சுக்கோங்க, இப்ப மாமியார் வந்து கண்டிப்பா இந்த குலதெய்வம் கோயில் போகணும் வா அப்படின்னும் போது கப் சிப்புன்னு போனோம். ஆனா அதுவே அங்க கடா வெட்டுறான், ஆடு வெட்டுறான் அப்படின்னா நான் வரலன்னு சொல்லிடணும். பொங்கல் தான் வைக்கிறோம், வெஜிடேரியன் தான், பொங்கல் தான் வைக்கிறோம்னா கூட பொதுவா நம்ம வந்து போறது கிடையாது. இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறங்க மாதாஜி. இப்ப அவங்களுக்கு சொல்லலாம், நீங்க போய் பாவத்தை தான் வாங்கிக்க போறீங்க. ஏன்னா வந்து புலால் மாமிசம் உண்ணுதல் வந்து தடை செய்யப்பட்ட செயல் கலியுகத்துல. அது வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க போனாங்கன்னா அவங்களுக்குரிய அதுக்குரிய தண்டனை உண்டு தானே. 6 பேர் தண்டனை பெறுவார்கள். 2வது மாதாஜி, இப்ப சாதாரண சாப்பிடறத விட ஒரு கிடா வெட்டும் போது சாப்பிடறது அதை விட பெரிய பாவம் தானுங்க மாதாஜி. அது நம்ம வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லி வைக்கணும் உங்ககிட்ட, அப்படிதானுங்க மாதாஜி? ஆமா சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அவங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. சரிங்க மாதாஜி. ஆனா அவங்க பக்தர் இல்லைன்னா கேட்க மாட்டாங்களே. பக்தரா இருந்தாதான் கேட்பாங்க, பக்தர் இல்லைன்னா எப்படி கேட்பாங்க? அவங்களுக்கு எப்படி புரியும்? புரியாதுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்கலாம். அந்த மாதிரி மாமிசம் உண்ணுதல் தவறு, தடை செய்யப்பட்ட செயல் கலியுகத்துல வந்து தடை செய்யப்பட்ட மிருக பலி தடை செய்யப்பட்டிருக்கு கலியுகத்துல. அது சொல்லி நீங்க வந்து இப்ப இந்த காலகட்டத்துல, அதாவது சில காலகட்டத்துல வந்து மிருகத்தை சாப்பிடலான்ட்டு இருக்கு. ஆனா கலியுகத்துல வந்து இது தடை செய்யப்பட்ட விஷயம். அதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வரும், சாஸ்திரம் வந்து சொல்லுது. அதனால நீங்க இதை செய்யறதுனால புண்ணியம் கிடையாது, பாவம் தான் வரும், பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி மாதாஜி, அப்படி சொல்லிடுறோம். அது கரெக்ட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆக்சுவலா மாதாஜி அவங்களோட பாவம் வந்து அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்களோட பாவம் வந்து அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க மாதாஜி எல்லாத்துக்கும். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பிட வச்சு அவங்களோட கொடுக்கல, எல்லாருக்கும் அவங்களுக்கு பாவ எல்லாருக்கும் கிடைக்கும், சமமா கிடைக்கும். பிரிச்சுன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும். சொல்லுங்க லலிதா மாதாஜி. மாதாஜி டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாதான் கொஞ்சம் சத்து இருக்குது அப்படிங்கிறாங்க மாதாஜி. டாக்டர்ஸே சொல்றப்ப என்ன பண்ண முடியுதுன்னு கேக்குறாங்க மாதாஜி. டாக்டர் எல்லாம் வந்து இதை குழந்தைங்களுக்கு அதை கொடுங்க, முட்டை கொடுங்க, அது கொடுங்க, அதான் கொஞ்சம் சத்து அப்படிங்கிறாங்க மாதாஜி. அது சொன்னா பிள்ளைகிட்ட சொன்னோம்னா டாக்டர் சொல்றாங்க நீங்க பெரிய டாக்டரான்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய ஆமாங்க, நாங்க பெரிய டாக்டர் தான் சொல்லுங்க. சரி, கடவுள் தானே இருக்கிறதுல மிகப்பெரிய டாக்டர். மனிதனுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப அதாவது இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. மாமிச உணவு மனிதனுக்கு தகுதி வாய்ந்த உணவு இல்லைன்னு விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க சொல்லலாம்,
நாம வந்து மனிதனா பிறந்தோம்னா சாஸ்திரப்படிதான் நமக்கு உணவே இல்லைன்னா பரவாயில்ல. உணவே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் மாமிசத்தை நம்ம எடுக்கலாம். ஆனா நமக்கு வந்து மாமிசத்தை விட அதிகமா பலன் தரக்கூடிய விஷயங்கள் வந்து வெஜிடேரியன்ல இருக்கு. அப்ப நான் எதுக்கு அதுக்கு போனோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா மருத்துவர்கள்ன்றவங்க அல்டிமேட் கிடையாதுங்க. மருத்துவர்கள் தான் இப்ப முட்டாள்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்லலாம் மருத்துவர்கள் தான் நம்முடைய கைடு கிடையாது. நமக்கு வந்து குரு சாது சாஸ்திரம் தான் நமக்கு வந்து அத்தாட்சி. அதன்படித்தான் நம்ம போகணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் நினைக்கிறேன் உங்க பேச்ச உங்க குழந்தைங்க கேட்கல அப்படின்னா நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க வந்து என்ன கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வானப்பிரஸ்தம் எடுத்துக்கோங்க. நான் பல சரிங்க நேரங்கள்ல வந்து வயதான பெற்றோரை வந்து குழந்தைகள் மதிக்கிறதே கிடையாது. இப்படிலாம் ஆர்கியூ பண்ணா என்னை விட்டுடு, நான் இதுல சம்மந்திக்கவே பட மாட்டேன். ஒருவேளை அவங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க, அங்க எல்லாம் நடக்குதுன்னும் போது நீங்க வந்து வயதானவங்க அதை விட்டு விலகுங்கள். இப்ப வந்து குரு சாது சாஸ்திரம் சொல்றதுதான் நான் கேட்க போறேன். அதனால நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா அந்தோட நான் வந்து சேர மாட்டேன். அந்த பாத்திரத்தோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்களாவது விலகி கொள்ளுங்கள். மாதாஜி குழந்தைங்க ஹரே வச்சு கிருஷ்ணா. நீங்க கெட்டு போறீங்கன்னா நீங்க கெட்டு போங்க. ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா இதை விட்டு விலகினா உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறது. நீங்க பாகவதத்துல உட்கார்ந்து நிக்கிறீங்க. பாகவதம் 11வது காண்டம் இது. ஆனாலும் சரி, நீங்க அந்த அடிப்படை விஷயம் இது. இதுல வந்து நீங்க தீவிரவாதத்தை கண்டிப்பாக காட்ட வேண்டும் லலிதா மாதாஜி. நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சரிங்க வந்து நான் சாப்பிடுறது இல்லைங்க மாதாஜி, நீங்க நான் விட்டுட்டேங்க. சாப்பிடுறது இல்லைன்னாலும் சாப்பிடுறவங்களோட சேரக்கூடாது. சரி அடுத்த மாதாஜி அவங்களுக்கு நீங்க ஆன்மீக வாழ்க்கையில சீரியஸா இருக்கிறீங்களா? இருக்கேங்க மாதாஜி. தீட்சை எடுக்க போறீங்களா? இல்லைங்க அதெல்லாம் இன்னும் பண்ணலைங்க மாதாஜி. இன்னும் அதெல்லாம் வரல. சரி, தீவிரமா இருக்க போறீங்களா? பகவானை இந்த பிறவில அடையணும்ன்ற ஆசை இருக்கா? இருக்குங்க மாதாஜி. அப்ப சொல்றதெல்லாம் கேளுங்க. சரிங்க மாதாஜி. சரியா? சரிங்க தனி பாத்திரமாவது வச்சுக்கோங்க. சரிங்க மாதாஜி. உங்களுக்கு மட்டும் தனி பாத்திரம் வைங்க. சொல்லி பாருங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன ஒரு நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவின்னா நான் அடக்குமுறை தான் கொண்டாந்துருவேன். இது சரி, இதை செய்யணும். என்னுடைய உறவினர்கள் கிட்ட எல்லாம் நான் அடக்குமுறை தான் கொண்டாடுவேன். நீங்க என்ன எதனா நினைச்சுக்கோங்க, நான்வெஜ் மட்டும் வீட்டுல வச்சுக்கவே கூடாது. நீங்க வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன். அன்புல சொல்லலாம், அடக்குமுறையிலும் சொல்லலாம். உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா இது கண்டிப்பாக நல்லது செய்யாது. மாமிச உணவு என்பது கண்டிப்பா பாவச் செயல்தான், புண்ணியத்தை கொடுக்காது. நம்ம அதே விஷயத்த வெஜிடேரியன்ல இருந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை செஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்க இப்ப பாடம் படிக்கிற நீங்க உறுதியா இருக்கணும். சரிங்க சரியா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கேளுங்க வந்து ஹரே கிருஷ்ணா கேளுங்க சுபாங்கி மாத்துக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப வந்து நம்ம எங்க போனாலும் பிரசாதம் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறோம் மாதாஜி. இப்ப இந்த சம்மந்தி வீடு, பொண்ணு வீடு, இந்த மாதிரி நெருங்கின உறவுகள்ல வந்து அவங்க இந்த மாதிரி கிடா வெட்டுன்னா கூப்பிடுறாங்க மாதாஜி. அந்த முக்கியமான சொந்தத்துக்கு நம்ம போகாம இருக்கோம், ஏதாவது சங்கடம் வந்துருமா? நம்ம எங்க போய் பிரசாதம் தான் கொண்டு போறோம். நம்ம பிரசாதம் இங்க இருந்து கொண்டு போய் எங்க சாப்பிடுறது தவறு அபராதமா மாதாஜி? மத்தது உங்க கண் எதிர்க்க ஒரு ஜீவராசி கொல்லப்படுறத நீங்க தடுக்கலன்னா அதுவும் ஒரு பெரிய அபராதம் மாதாஜி. அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இது வெஜிடேரியன் ப்ரோக்ராமா இருந்தாலும் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் மாதாஜி, இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க சொல்லுங்க, நாங்க தீட்சை பெற்ற பக்தர்கள், எங்க கண் எதிர்க்க ஒரு ஜீவராசி கொல்லப்படுறத நாங்க தடுக்கலனாலும் எங்களுக்கு பாவம் வரும். ஓகே, சரிங்க மாதாஜி. அதனால உங்களுக்கு வந்து உறவுகள்ல வந்து பிரச்சனை வரும். வந்தாலும் ஏதாவது ஒரு சாகுபோக்கு சொல்லிட்டு அது தட்டி கழிச்சிருங்க. உடம்பு சரியில்லை, அங்க போகணும், இங்க போகணும், ரத்த யாத்திரை, அது இதுன்னு ஏதாவது ஒரு பெரிய சாக்கு சொல்லி அதை வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து பாவ விளைவுகள் நிறைய உண்டு. ஒரு பக்தரா இருந்துன்னு ஒண்ணு நம்ம வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி என் சொந்தக்காரங்கெல்லாம் மிரட்டுவேன் நான். எதுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மருமகளா இளமையா இருந்தப்ப பயந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வயசு ஆக ஆக எனக்கு அந்த பயம் போயிட்டு இது மாதிரிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் இருக்கணும்னு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது தப்பா நினைச்சா கூட நான் அதை பத்தி கவலையே படல. என் உறவினர்கள்லாம் என்னை விட்டுட்டாலும் கவலைப்படல. ஏன்னா என் வாழ்க்கை வந்து இவங்கள சார்ந்தே இல்லை. நல்லா பாத்துங்க. அந்த அந்த காலகட்டம் வரும்போது நான் தைரியமா எதிர்த்து நிக்கிறேன்.
இது வந்து நான் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் போதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போ வந்து என் கணவர் வந்து பக்தர், என் கணவர் எனக்கு முழுசா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரிஞ்ச உடனே நானும் அவர் பேச மாட்டார் எதுவும், ஆனால் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிடுவேன். நீங்க வந்து பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அங்கெல்லாம் நீங்க தலை குனியணும்னு அவசியமே கிடையாது. சொல்லுங்க, நாங்க வந்து தீட்சை வாங்கிட்டோம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க, பொண்ணுங்களுக்கு சொல்லிட்டு நீ சமாளிச்சுக்கோ உன் வாழ்க்கைய, நீ அங்க சண்டை போடு. சண்டை போடுன்னா நம்ம வந்து விவாகரத்து வரைக்கும் தள்ளி விடல, அங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கமா, நீ உன் குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எங்க அம்மா அப்பா வரமாட்டாங்கன்னு சொல்லிடுமா நீ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள மேனேஜ் பண்ண வச்சுட்டு நீங்க போகாதீங்க. நீங்க ஹரே தீட்சை கிருஷ்ண பெற்ற மாதாஜி அப்படிதான் அவ சொல்லியிருக்கா. அவ சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களாமா, அவங்க என்ன இங்கே வந்து சாப்பிட போறாங்க, அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்துதானே சாப்பிடுறாங்க, கண்ணால அதுக்கு நாங்க அதை வந்துட்டு பார்க்க போலாமே முடியாது, அப்படின்னு. கண்ணால அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. மாதாஜி, உங்க குழந்தைய யாராவது வெட்டுறாங்கன்னா நீங்க பார்க்க முடியுமா? சக ஆமா ஜீவராசி, ஒரு ஆடோ ஒரு கோழியோ எப்படி துடிக்கும்? அது நம்ம குழந்தை கிடையாதா? அதுல பரமாத்மா இல்லையா? அதை நான் அது வெட்டும் போது நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வீடியோ வந்தது, ஒரு ஆடை ஒரு முதலாளி விற்கிறான் வெட்டுக்கு, ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு விற்கிறான். அந்த ஆடு அந்த முதலாளி புடிச்சுன்னு மனுஷன் அழுகுற மாதிரி அழுகுதுங்க. என்னை விட்டுறியே அப்படியே அழுகுது, வாய் தான் இல்லை அதுக்கு பேசுறதுக்கு. அப்போ ஒரு ஆடோ ஒரு கோழியோ வெட்டப்படும் போது பக்தரான நீங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? எவனா இருந்தாலும் அவனை நம்ம ஒரு மனிதன் வெட்டும் போது நம்ம நிக்க மாட்டோம், ஏங்க வெட்டுறீங்க, வெட்டக்கூடாது, நான் போலீஸை கூப்பிடுவேன், ஏதோ ஒண்ணு செய்வோமா இல்லையா? அது மாதிரி ஒரு ஜீவராசி வெட்டப்படும் போது நாம வைஷ்ணவர்கள் சும்மா நிக்க முடியாது மாதாஜி. செய்ய முடியுமா நம்ம அதை? ஆனா அப்படி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நாங்க இங்கே வெட்டுறோம், எங்கேயோ வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி இங்க கொண்டு வர்றாங்க, அது மட்டும் தானே அப்படின்னாலும், அதாவது இல்ல, அந்த எப்படி. இடத்துக்கே நம்ம போக கூடாது மாதாஜி, வேண்டாம். சரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா கிடையாது. நீங்க சொல்லுங்க, உறவே போனா கூட பரவாயில்ல, நாங்கெல்லாம் தீட்சை பெற்ற பக்தர்கள் ஒரு ஜீவராசியே இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கு நாங்க வர முடியாது அப்படின்ட்டு. அது எதனா இந்த வீடியோஸ்ல வந்துச்சுன்னா கூட நான் தள்ளி விட்டுருவேன், நான் பார்க்கவே மாட்டேன். நான்வெஜ்னு ஒரு டாக்டர் பேசினான்னா கூட எனக்கு பிடிக்காது, டே போடான்னுவேன். ரெசிபியில ஆனியன் கார்லிக் வந்துச்சுன்னா கூட நான் அதை திரும்பி பார்க்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. காலிந்தி மாதாஜி, ஹரே ரொம்ப கிருஷ்ணா நாளைக்கு அப்புறம். எஸ் மாதாஜி, நீங்க சொன்ன கான்செப்ட ஃபாலோ பண்ணேன்னா தமிழ்நாட்டு பக்கம் போகவே பயமா இருக்கு மாதாஜி. ஏன்னா ரோட்ல போனா கூட கடைகள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு மாதாஜி. இல்ல அது பரவாயில்ல, அது கடையில இருந்தா நம்ம கடையில போய் உட்கார போறது இல்ல, அது பரவாயில்ல. நீங்க போக கூடாது, உங்களுடைய உறவினர்களுடைய அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கெட் டுகெதருக்கெல்லாம் நம்ம போறது இல்ல. ஆமா மாதாஜி. ஆனா டாக்டர்ஸ் தான் மாதாஜி இதுக்கெல்லாம் காரணம். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடலை பத்தி மட்டும்தான் தெரியும், ஆத்மாவை பத்தி ஒண்ணும் தெரியல. இல்ல, ஆத்மாவுக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து டாக்டர்ங்கிறது இது வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சும் இருக்கிறாங்க மாதாஜி. விஞ்ஞான பூர்வமாக மாமிசம் என்பது மனிதனுடைய குடலுக்கு சூட்டபிளான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இந்த மாமிசம்ன்றது வந்து குடல்ல வந்து ரொம்ப நேரம் வந்து இருந்துச்சுன்னா குடல் அழியிடும். இப்போ மாமிசம் சாப்பிடுற இது விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப புலி, சிங்கம், அது இதெல்லாம் குடல் சின்னதா இருக்குமா, பெருசா இருக்காதான், அதை அப்படியே ஜீரணம் பண்ணி அதை வெளி தள்ளிடுமா. ஆனா நம்மளதெல்லாம் வந்து குடல் வந்து நிறைய சுத்தி சுத்தி வரும் பாருங்க. அப்ப அவ்வளவு நேரம் அந்த நான்வெஜ் உள்ள இருந்ததுன்னா அவ்வளவு பாதிப்பாமே. நிறைய இதெல்லாம் விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டானுங்க. வெளிநாடுகள்ல வந்து வேகன் நிறைய இருக்கிறாங்க, வெஜிடேரியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் கிடையாது, ஆனா அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம புத்தகங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு. அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை, நம்ம கடவுள் பேரை சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் இல்லையா? நான் வந்து பிறப்பால பிராமணன் கிடையாது, நான் வந்து எங்களுதுல எல்லாமே இருந்தது. ஆனால் பகவத்கீதை எப்ப தோட்டமோ, பிரபுபாதர் எப்போ இதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அப்போ டப்புன்னு நிறுத்திட்டோம். நமக்கு இந்த விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள், இந்த மனிதனுக்கு வந்து மாமிசம் சேர்க்காதுன்ற விஷயம்லாம் தேவையே இல்லை. ஆச்சாரியன் சொன்னா கேட்டுடுறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது குடல்ல தங்கினா உடம்பு கெடுதி, இதுதான் ரொம்ப கெடுதி, மாமிசம் ரொம்ப கெடுதி உடம்புக்கு. அவன் எந்த முட்டாள் டாக்டர் சொல்றான்னு தெரியல. நிறைய வெளிநாடுகள்ல வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வெஜிடேரியனா இருக்கிறாங்க.
சரியா? மாதாஜி. எனக்கு ம் எனக்கு இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க. ஆத்மாவோட டாக்டர் பிரபுபாதரு இதெல்லாம் பரிந்துரைக்கல, தேவையில்லைன்னு விட்டாச்சு மாதாஜி. இல்ல அவங்க இப்ப நம்ம டாக்டர் கிட்ட தலை ஆட்டின்னு நம்ம சாப்பிடாது விட்டுறணும், அவ்வளவுதான். நான் ஆமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போய் கூட சொல்லிக்கலாம், சொல்லிட்டு வந்துன்னே ஆமா இருக்கணும். நல்ல ஜனங்களையே ரொம்ப போஸ்ட் பண்றாங்க மாதாஜி. பக்தர்களுக்கு நான் வந்து பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, இயற்கையான முறையில உடம்ப நல்லாவே காப்பாத்திக்கலாம். இயற்கையான முறைகளை தான் நீங்க கையாள கத்துக்கணும். இந்த உடலை வந்து எப்படி நல்லா இயற்கையான மருந்து, இயற்கையான உணவுகள், இயற்கையான பழக்க வழக்கங்கள் கொள்ளும் போது நம்ம வந்து தானா நல்லபடியா பாத்துக்கலாம். அதுக்கு மீறி நம்முடைய உடல் வந்து எதிர்வினையா செயல்படும் போது மருத்துவர்கள், அதுவும் நல்ல மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல மருத்துவர்கள் ஆயுர்வேதத்துல இருக்கிறாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நீங்க பெரும்பாலும் ஆங்கில மருத்துவத்துக்கு போறதை நீங்க தவிர்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து நெகட்டிவா தான் இருக்கிறாங்க. அதுல அவசர ஆபத்துக்கு போகலாம். இங்க கூட மாயப்பூர்ல வந்து ஆங்கில மருத்துவமனை இருக்கு, அவசர ஆபத்துக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அவங்க சொல்ற இந்த விஷயங்களை நம்ம வந்து கேட்கப்படாது. சரியா? விஷ்ணு பிரியா மாதாஜி, புத்தக கீதை வந்து உபநிஷத்துல ஒன்னா வருதா மாதாஜி, இல்ல புராணத்துலதான் இப்ப நம்ம படிக்கிறோம். இல்ல ஆனா அதுல வந்து பாகவதத்திலே நம்ம வருது, கீதையில இல்லது இல்ல பாகவதத்துல பாகவதத்திலே வருது, அவ்வளவுதான். ஆனா நம்ம எப்படி பாகவதத்திலே சொல்லலாம் வர்றது மாதாஜி? புராணத்திலயும் வருதா அப்படின்னு கேக்குறது இல்ல, இது நிகழ்வு தானே, இது ஹிஸ்டரி தான், பாகவதத்திலே வருது. இல்ல பகவத்கீதையில சொல்லப்பட்டது விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க. அப்படின்னா உபநிஷத்துன்னு சொல்லணுமா மாதாஜி? எக்ஸ்ட்ரான்ட் இல்ல, ஆழமா. ஆழமா சொல்லிருக்காங்க. அப்படின்னா நம்ம பிலாசபி நிறைய இருக்குல்ல அதுல, உபநிஷத்து மாதிரியா? உபனிஷத்தெல்லாம் மேற்பட்டது பாகவதம் மாதாஜி. ஓகே. உபனிஷத்துலாம் ஒரு படி கீழே தான், பாகவதத்தான் மேல. வேதங்களின் சாரம் பாகவதம்ன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். சர்வ சாஸ்திராதி பியூஷா, எல்லா சாஸ்திரங்களினுடைய ரசம், சர்வ சாஸ்திரம் எல்லாத்துக்கும் மேன்மையானது பாகவதம். அதெல்லாம் ஒரு படி கீழே தான். வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் பாகவதம் கீழே தான், மேல வராது. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா மாதாஜி ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லுங்க. இது எனக்கு இந்த கிளாஸ் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த ஜென்ரலா இப்போ இந்த பக்தர் பத்தி இது ஒரு 2 மாசமா ஒரு ஒரு லேடி கிளாஸுக்கு வருது. ஒரு 2 மாசம் தான் ஆச்சு. ஒரு ரவுண்ட் சாண்டிங் பண்ணுது, பகவத்கீதை படிக்குது, பசங்களை வீட்டுக்கு அனுப்புது கிளாஸுக்கு, பகவத்கீதை நைட் கிளாஸ். சோ அவங்க வந்து கேம்லிங் என்ன கேம்லிங் எனக்கிட்ட டெய்லி வந்து சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு 10,000, எனக்கு நான் கம்முன்னு ஆயிட்டேன். புது பக்தர் புதா சாண்ட் பண்றாங்க, ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தைங்க வளர்த்திட்டு இருக்கிறாங்க, சொல்லுது நான் இன்னைக்கு டிவி வாங்கிட்டேன், நான் கம்முன்னு இருக்கணும்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால சரி அது வந்து அந்த இதுல வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வருது, அதுல வந்து 5 வச்சா 10, 10 வச்சா 20 அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், அது கேம்பிளிங் தான். கேம்பிளிங் ஆடுறாங்க அவங்க. புரியுது எனக்கு. அது என்னவோ சொல்றாங்க, அது என்ன இன்டர்நெட்ல அது என்ன பண்றாங்க, அது பேரு, அது சரியான பேரை மறந்துட்டேன். சில பேர் இதையே தொழிலா வச்சிருக்காங்க, அதுலயே அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அது நீங்க இப்ப சொல்லாதீங்க, இப்ப அவங்க 16 நாளைக்கு வந்த பிறகு சொல்லலாம். இப்ப என் வாழ்வாதாரம் என்னன்னுவாங்க, அது வரட்டும், வந்தாதான் இது சொல்ல முடியும், வரலன்னா சொல்ல முடியாது. அவங்களே சொல்றாங்க எனக்கு இப்போ நிம்மதியா இருக்குது சாண்ட் பண்றதுனால. இஸ்கானுக்கு வர்றாங்க இப்போ. அது எவ்வளவு தூக்குதோ அவ்வளவு இறக்கி விட்டுரும். எப்படி தூக்குதோ, ஏன்னா இதை நம்ம பாக்குறோம். அது வந்து மேல தூக்கம் நிறைய வரும், நம்மளுக்கு எல்லாம் போன்ல எல்லாம் எக்கச்சக்கமா வரும். இந்த இன்னும் 500 ரூபாய் போடு, 1000 ரூபாய் போடு. ஒரு முறை என் குழந்தை ஏமாந்து எங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி 30,000 விட்டுச்சு. எவ்வளவு சொல்லியும் கேட்கல, 30,000 போட்டு 0. ஆனா அவன் வந்து கரெக்டா உங்களை வந்து அடிமை ஆக்கின பிறகு உங்களை அப்படி கீழே தள்ளும், சில விஷயங்கள்லாம் மேல ஏத்தி கீழே தள்ளும். அதை வந்து படிப்படியா தான் சொல்ல முடியும், ஏன்னா அதுல அவங்க ருசி கண்டு இருக்கிறாங்க. இப்ப வேண்டாம், கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம். சரி மாதாஜி, இன்னொன்னு, நம்ம வீட்டுல கோயம்புத்தூர் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்பா அம்மா, நாங்க பொண்ணு தங்கிக்கிறதுக்கு. அங்கேயே ஒரு ஸ்லாப் போட்டு தனி கிச்சன் எல்லாம் வச்சுட்டோம்.
ம். தண்ணிக்கு மட்டும் அந்த நல்லதுதானே. தண்ணிக்கு மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவேன். இப்ப என்ன பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, என் தம்பியோட பொண்டாட்டி ரொம்ப நான்வெஜ் பிரியரு. சரி ஸோ நான் எப்படி அதை எடுத்துக்கிறது? இப்போதைக்கு தண்ணி ஆயிடுச்சு. தண்ணிக்கு மட்டும் பரவாயில்ல. அங்க போயிட்டு வருவேன். இப்போ பாருங்களேன், உறவினர்கள் வந்து சில விஷயங்கள்ல தீவிரமா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே விடுங்க. அவங்கள அவ்வளவே அப்படியே நேசிங்க, அவ்வளவுதான். சொல்லி பார்க்கலாம். நம்ம வகுப்பெல்லாம் கொடுத்தோம், ராத் யாத்திரைக்கெல்லாம் கூட்டின்னு போனீங்க, கோயிலுக்கு கூட்டின்னு போனீங்க, அப்பப்போ பிரசாத் நீங்க கொடுங்க, வாங்காதீங்க. இப்படிப்பட்ட உறவினர்களோட ஒரே ஒரு கருத்து தான், நீங்க கொடுக்கலாம், வாங்கக்கூடாது. நீங்க சரி வந்து பிரசாதம் கொடுங்க, அவங்க கிட்ட இருந்து பிரசாதம் வாங்கிக்காதீங்க. அப்படி எதனா அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பழமா வாங்கிக்கோங்க. அந்த பழத்தை கூட கழுவி ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நீங்க எதனா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழமா கொடுங்க, இல்ல கேஷா கொடுத்துருங்க, நாங்க சாமிக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான் இருக்கணுமே தவிர அவங்களோட நீங்க உங்களுடைய உறவு முறையை தெளிவா வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு கூட நீங்க வந்து ரொம்ப கிருஷ்ணர் பேரை வைக்கணும்னு துடியா துடிச்சிங்க, எனக்கு புரியும் அது. நீங்க வந்து பட்டும் படாம எப்படி ஒரு தாமரை இலை தண்ணியில இருக்கோ அந்த மாதிரி இருக்க கத்துக்குங்க. தாமரை இலை தண்ணியில் தானே இருக்கு. தண்ணி ஒரு சொட்டு வருமா தாமரையில? வராது. ஆனா தண்ணியில தான் இருக்கு. அது போலதான் நம்ம பக்தர்கள் அபக்த உறவுகளோட இருக்கணும், அன்பா தான் இருக்கணும். எல்லா உறவினர்களையும் அன்பா கவனிச்சுக்குங்க. ஒன்னும் சொல்லாதீங்க. ஒரு முறை சொல்லுங்க, 2 முறை சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க, இதுக்கு திருந்தாதுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் மட்டும் கொடுத்து நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு விலகிடுங்க, அவ்வளவுதான். சரி சரி. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. இவங்க பக்தர் ஆவலையேன்னு உட்காந்து ஒப்பாரியும் வைக்காதீங்க. நீங்க கொடுக்குற அசோசியேஷன் அவங்களை என்னைக்காவது சுக்குர்த்தி, அது பேர் என்னது, சுக்குர்த்தி. ஆனா ரத்த யாத்திரைக்கு வந்தாங்க, அந்த அம்மா பிரசாதம் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஆட் ஆகும். இது எப்படி ஆட் ஆகும்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஜாஸ்தி ஆனாதான் அவங்களுக்கு வந்து பக்தி பண்ணணும்ன்ற எண்ணமே தோணும். அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை பகவான் கொடுத்துனே இருப்பார். அந்த சுக்குர்த்தி வந்து நிறைய வரணும், அப்பதான் அவங்க வந்து பீட்பேக்கை தோடுவாங்க. புரியுதுங்களா? அது எந்த வயசுல ஒண்ணா வரலாம், எந்த ஜென்மத்துல ஒண்ணா வரலாம், எப்போ ஒண்ணா வரலாம், இந்த பிறவில கூட வரலாம். நீங்க உங்க கடமையை செஞ்சுட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். உலகம் முழுக்க அபக்தர்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம உறவினர்கள் அபக்தர்களா இருக்கிறாங்கன்னு கஷ்டப்பட தேவையில்லை. அவங்களுக்கு வசதியை பண்ணி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ண நல்லது. இந்த பிரபுபாதரை கொடுக்கலாம், பிரபுபாதர் புத்தகம் ஒரு வரி போதும். சக்தி வாய்ந்த பிரசாதம். பிரசாதத்துல கூட பாருங்க, அந்த மகா பிரசாதம் உள்ள போச்சுன்னா கொஞ்சம் வேலை செய்யும். ட்ரை பண்ணுங்க, ஆனா அதுக்காக கவலைப்பட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. சாரதா பாவினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ என்வி சாப்பிடுறவங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் எல்லாம் போயிட்டு வந்து அந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தா அதை ஏத்துக்கலாமா மாதாஜி? அது திருப்பதி பிரசாதம் தானே மாதாஜி, அவங்க வீட்டுல சமைச்சா கொடுக்குறாங்க. அதுதான். ஓகே ஓகே பிரசாதம் தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. ஓகே மாதாஜி. இல்ல நம்ம கொடுக்கலாம் வாங்க கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் எனக்கு டவுட் வந்தது. பிரசாதத்தை வாங்கிக்கலாம்ல, திருப்பதி பிரசாதத்தை வாங்கிக்கலாம், இஸ்கான் பிரசாதத்தை வாங்கிக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரசாதத்தை வாங்கிக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவாய் இன்னைக்கு எக்கெல்லாம் சாப்பிடுறாங்க மாதாஜி, நீங்க வேற. இல்ல அதான் அப்படிப்பட்டவங்கள தான். அப்படி அங்கெல்லாம் போய் அவங்க பிரசாதம் விற்க முடியாதுல்ல. அவங்க எப்படி கோயில்ல விற்பாங்களா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்? அது பண்ண மாட்டாங்க தானே. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க மாதாஜி. நம்மளோட வந்து கோலோக விருந்தாவனமா இல்ல இங்க நம்ம பூலோகத்துல இருக்கிற விருந்தாவனமா மாதாஜி? நம்ம எய்ம் எது வைக்கணும், டெஸ்டினேஷன் வந்து எது மாதாஜி? இப்ப நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா ஏதோ ஒரு ஆசையினாலதான் வந்துட்டோம் மாதாஜி. இப்ப நமக்கு சொல்லுங்க மாதாஜி. அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்றோம் மாதாஜி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே மாதாஜி போக முடியும். கிருஷ்ண பிரேமை அடையிறத நம்ம குறிக்கோள், நாம பக்தர் ஆகணும்ன்றது நம்ம குறிக்கோள். நம்ம குறிக்கோள் என்னன்றத திரும்பியும் சொல்றேன், எல்லா பக்தரும் புரிஞ்சுக்குங்க. நான் யார், கடவுள் யார், இதை புரிஞ்சுக்கிறது தான் பக்தி. நான் வந்து ஆத்மா, உடல் அல்ல. இந்த ஆத்மா பல ஜென்மமா எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்குது. இது வந்து விடுதலை பெற வேண்டும் இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும். பரமாத்மா வச்சு
பரமபுருஷர் பூர்ண புருஷோத்தம கடவுள், முழுமுதற் கடவுள். அவருக்கு அன்பு தொண்டு செய்யறது தான் என்னுடைய இயற்கை. அதை நான் மறந்துட்டு இருக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான். எங்க போனோம், எப்படி என்ன வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவன் பண்றான். சரியா? அடிக்கடி பிரபுபாதர் பேக் ஹோம் பேக் டு காடட் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம வந்து பௌதிக உலகத்தை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு எழுதுறாரு. நம்ம சம்பிரதாயத்தைப்படி நம்ம வந்து கோலோக விருந்தாவனம் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அது இந்த விருந்தாவனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருந்தாவனத்தை கூட நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது அங்கதான் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க பக்தியில முழுமை எப்ப அடையிறீங்களோ அப்ப இந்த விருந்தாவனம் அந்த விருந்தாவனத்துக்கு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அதனுடைய ஒரு துளி இங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்திய நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பல நாடுகள்ல இந்திய நாடுனுடைய இது இருக்கும், எம்பசி இருக்கும். அது வந்து இந்திய நாடு மாதிரிதான். இப்போ ஒரு கதையில நான் படிச்சேன். பாகிஸ்தான்ல ஒரு இந்திய பெண் போய் மாட்டிக்குவா. அவன் வந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா முடியல. கடைசியில எப்படியோ வந்து எம்பசில போயிடுவா. இந்தியன் எம்பசின்றது வந்து இந்திய நாடு மாதிரிதான். புரியுதா? அப்புறம் அவங்க காப்பாத்தி அவளை இந்தியாவுக்கு கொண்டாந்துடுறாங்க. அது போலதான் இங்க உலகத்துல இருக்கக்கூடிய பிருந்தாவனம், மாயாப்பூர், ஸ்ரீரங்கம், திருப்பதி இதெல்லாம் வந்து புண்ணிய கஷேத்திரங்கள். அங்க வாழறது விடுதலை பெற்றதுக்கு சமம்தான். அங்கு நாம் சரணாகதி எடுக்கும்போது நமக்கு வந்து அடுத்த பிறவி வராது. அடுத்த பிறவி நம்மளை கொண்டு போய் கோலோக விருந்தாவனத்துல சேர்க்கும். புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நல்லா புரிஞ்சுதுங்க மாதாஜி. சுருக்கமா சோ சொன்னேன். நான் அதுதான் எப்போதும் பாடமா நடத்துறல இந்த விஷயங்கள் தான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? பிரேம் பூர்ண ஹரே பரமேஸ்வரி மாதாஜி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, பகவத்கீதையில பகவான் சொல்றாரு தானே, 1000 ஜீவன்கள்லயும் ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு. ஆனா இப்ப படிச்ச தேர்ந்தெடுப்பேன்னு சொல்ல ஒரு சரி, ஜீவன் வரும். இப்ப ஒரு ஜீவன் வருவாங்க. பகுனாம் சரி ஜென்ம மாதாஜி. நாமாந்தே ஞானமாம் அதை தானே சொல்றீங்க அந்த ஆமா மாதாஜி. ஸ்லோகத்தானே? ஆமா, ஆமா, பல ஆயிரக்கணக்குல ஒருத்தர் தான் பக்தி எடுக்கிறாங்களாம். சரி மாதாஜி. ம். அப்ப இப்ப மாதாஜி, இப்ப நம்ம படிச்ச பாடத்துல நீங்க சொன்னீங்க, பக்தி தொண்டுல ஒரு பக்தன் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிற நேரம் அவன் வந்து என்ன மறந்த மாதிரியே இருக்கும், ஆனா என்ன மறக்கல. அவன் இறக்குற நேரம் என்ன மறந்து என்னுடைய நாமத்தை சொல்லலாட்டி கூட நான் என்கிட்ட அவரை எடுத்துருவேன் அப்படின்றீங்க. ம். இப்ப நம்ம பெண்கள் மாதாஜி பொதுவா நம்மளால வெளியில பக்தி தொண்டு செய்ய முடியாது. ஆனா வீட்டுக்குள்ளுக்க நம்ம தீவிரமா பக்தி தொண்டையும் பயிற்சியில இருந்துக்கிட்டே எங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பயிற்சியாக்க நம்ம இடத்தையே நம்ம மாயாப்பூர், பிருந்தாவனம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு செய்யறோம். சில நேரம் பார்க்குறவங்களுக்கும் அது நம்ம எல்லாம் பகவானை மறந்த மாதிரி தோணலாம். நமக்கே சில நேரம் வீட்டு வேலை செய்யற நேரம் மறந்துடலாம் மாதாஜி, பிள்ளைகள் குழந்தைகளை அவங்களோட பிஸியில. அப்ப நம்ம கோலோக பிருந்தாவனம் போகணுன்றது தான் ஆசை நம்மளுடைய. அப்ப நமக்கெல்லாம் வெளியில போயிட்டு சேவா செய்யவோ எதுக்குமே டைம் இல்லாம கூட கோயிலுக்கு எல்லாம் டைம் இல்லை மாதாஜி. அப்ப நம்ம எல்லாம் பகவானை சென்று அடைவோமா? இந்த கேள்விதான் பதில் வந்து ஸ்திரீ தர்மத்துல ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறேன் நான். ஸ்திரீ தர்மம்ட்டு என்னுடைய வகுப்புகள்லாம் நீங்க படிங்களேன். இப்பதான் யாரோ கூட கேட்டாங்க, அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க உங்களுடைய கணவர் தான் உங்களுக்கு குரு, உங்களுடைய இல்லற வாழ்க்கை தான் உங்களுக்கு குருகுல வாழ்க்கை. பெண்களை பொறுத்த வரைக்கும் வர்ணாசிரம தர்மம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் அவங்களுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சு கற்புடைய பெண்களாக இருந்தாலே போதும். கற்பு பிளஸ் பக்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டு. உங்களை வந்து யாரும் புத்தக விநியோகம் செய்யணும், மொட்டை அடிச்சு குடுமி வச்சுன்னு கோயில்ல வந்து முழு நேர பக்தர் ஆகணும்ன்ற விதிமுறை உங்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு பெண், நீங்க கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரே கணவனோட வாழணும், கூட சேர்ந்து பக்தியை செய்யணும். அதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. அதை நீங்க செஞ்சீங்கனாலே போதும். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப பெண்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வந்து பெருசா நீங்க பெரிய பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சார பீரங்கி ஆகணும், பெருசா அதை சாதிக்கணும், இது அதெல்லாம் இல்லவே இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனை ஒழுங்கா கவனிச்சுக்கணும், கணவனுடைய குடும்பத்தார நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆன்மீக வாழ்க்கையில கொண்டாட முடியலனாலும் பரவாயில்ல, ஆன்மீக வாழ்க்கைக்கான சூழ்நிலையை கொடுத்தீங்கன்னா கூட போதும். நீங்க ஒழுங்கா இருந்தா போதும். 4 விதிமுறைகள், 16 மாலைகள், இல்லற கடமைகள் போதும். எல்லாத்தையும் முக்கியம். நான் சொல்றதுக்கு மட்டும் கேளுங்க. இப்ப கோயிலே உட்காந்து என்ன கிருஷ்ணர் நினைக்கலன்னா, கோயிலே உட்காந்துன்னு புகழ், பணம், பெருமை வேணும்னு நினைச்சீங்கன்னா
நீங்க எங்கன்னா இருக்கலாம், நரகத்துல கூட இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இதயம் கிருஷ்ணருடைய நாமத்தால நிரப்பப்பட வேண்டும். அதான் பாஸ் மார்க்கு. நீங்க எங்கன்னா இருக்கலாம். உங்களுக்கு குரு கொடுக்கப்பட்ட கடமை ஸ்திரீ தர்மம். நீங்க ஸ்திரீனா ஸ்திரீ தர்மத்தை கடைபிடிக்கணும். நீங்க வந்து பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன்னு 4 கேட்டகரி இருக்கு. பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம்னு 4 வகை இருக்கு. இந்த 4 வகையில எந்த வகையில நீங்க விழுறீங்க அதை உங்களுக்கு செய்யுங்க. அது உங்க கடமை. அதோட சேர்ந்து பக்தி செய்யணும். ஓகே மாதாஜி. அதனால அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. பக்தர்கள் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுன்னா, அந்த நாராயண ஸ்மிருதி வர மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க. அது எப்படி அமைப்பீங்களோ அது சேவை செஞ்சுதான் அமைக்கணும். கோயிலே முழு நேர பக்தரா இருந்து அமைக்க முடியலன்னா பண்றாங்களே, முழு நேரமா இருப்பாங்க, அவங்க எண்ணம் வேற எதுவோ இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா இல்லைனாலும் எண்ணத்தை அங்க வைக்கலாமே. மனம்தான் ரொம்ப முக்கியம் மாதாஜி. மனதுல எப்பொழுதும் இடைவிடாது கிருஷ்ண சிந்தனை. அது நீங்க பக்தரா இருந்தும் பண்ணலாம், குடும்ப பெண்ணாக இருந்தும் பண்ணலாம். மாதாஜி, இப்ப பக்தி பயிற்சியில தொடர்ந்து இப்படி இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தை கவனிக்கிறனால இருக்கிற நேரம் நமக்கு பகவான நினைவு வரலன்னா வர வைக்கணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை. சமைக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, கிளாஸ் கேளுங்க. வீட்டு வேலை செய்யறீங்களா, பெருக்கும் போது ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியாதா? வீட்டை துடைக்கும் போது, சாமான் கழுவும் போது ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியாதா? இங்க நான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றது மனசை தான். மன தூய்மை. மன தூய்மை எப்படி அமையும்? இடைவிடாத நாமத்தை உள்ள சொல்ல 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 சொல்ல. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துல வானப்பிரஸ்த நிலை வரும். இப்போ குடும்பத்துல சிக்கிறேன் நெகட்டிவா நினைக்காதீங்க. இந்த குடும்பத்துல என்னென்ன கடமையை செய்யறீங்களோ அது உங்களுக்கு பலன் தரும். ஒரு மரத்தை வச்சா மரம் பலன். இப்போ தென்னை மரம் வச்சீங்கன்னா தேங்காய் தருமா இல்லையா? தருதா இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்த்தா அதுங்க பெருசாகி உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். வானப்பிரஸ்தம் எடுத்துக்குங்க, உங்களுக்கு தேவையான வசதியை தரேன். நான் என் தந்தைக்கு சொன்னேன், நான் இருக்கிறது மாயாப்பூர், உங்களுக்கு கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க இங்க 3 என்ன வேணுமோ சமைச்சு தரேன். காலையில போங்க, சாயங்காலம் வாங்க, கோயிலுக்கு போங்க, கோயில்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. குருவே சொல்லிட்டாரு 64 மாலை பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போற 64 மாலை பண்ணு. அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும் மாதாஜி. ஏன் வராது? உங்களுடைய குழந்தைகள்லாம் செட்டில் பண்ணிட்ட பிறகு குழந்தைகளுக்கு நீங்களும் சொல்லலாம். அங்கே போய் பேர பேத்தி, கொள்ளு பேர, கொள்ளு பேத்தி, நீ நான் துணி போட்ட, அங்க என்ன சொத்து வாங்கின, ஐயோ அந்த வீட்டை பெயிண்ட் அடிக்கணுமே, இந்த காரை மாத்தணுமே, அப்படி எல்லாம் போக கூடாது. வேண்டாம் மாதாஜி, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். 2 வேளை சோறு போடுறீங்களாடா, டே மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்கடா. நான் வாழ்க்கை ஃபுல்லா உனக்காக என் உயிரை கொடுத்தேன். என்னை ஒரு இடத்துல வச்சு எனக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுத்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. உங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். இப்போ பிருத்து மகாராஜர் எப்படி ராஜ்யத்தை விட்டு போனாரு, ஒரு மகாராஜா, ஜட பரத மன்னர் எல்லாத்தையும் விட்டு போனார். பரீட்சித் மகாராஜர் விட்டுட்டு போய் 1 வாரம் உட்காந்தார் இளமையில. அப்போ உங்களுக்கு வந்து அந்திம காலம் ஓகே, ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு, பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்ப பசங்க கிட்ட அப்பப்ப இப்ப யாரும் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறதே கிடையாதுங்க. யாருன்னா ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறாங்களா? இருக்கிறதே கிடையாது. ரேர் தான் அது. ஆமா, அவங்கள செட்டில் பண்ணிட்டு அவங்கவுங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுங்க, நான் ஒரு இடத்துல இருந்து அமைதியா பக்தி பண்றேன். அங்கேயும் வந்து முக்கியமா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல பாலிடிக்ஸ். பெண்கள் கூட போய் ஒரு கிச்சன்ல ஒரு மாதாஜி இருக்கு, அது கிச்சன் ராணி, அங்க உட்காந்துன்னா அங்க பாலிடிக்ஸ். பூ கட்டுறோமா அங்க பாலிடிக்ஸ், இத துளசி சேவை பண்றோமா அங்க பாலிடிக்ஸ். என்ன தவிர யாரும் வரக்கூடாது. இதெல்லாம் உதவாது. இங்க வந்து நீங்க வயசானதுக்கு அப்புறம் மாலை எடுத்து கிருஷ்ணரை உள்ள வர வைக்கிறதுக்கு தீவிர முயற்சி எடுக்க வேண்டும். எனக்கு இதுல போறேன், நான் அதுல போறேன்லாம் விட்டுட்டு என் மனசை நான் வைக்க முடியுமான்றதுல தீவிரவாதத்தை காட்டணும். வேற எதுக்கு போகாதீங்க. ஜெபம் நல்லா பண்ணுங்க, படிங்க. எங்க தூய பக்தர்கள் இருக்கிறாங்களோ அங்க போங்க. சேவை கொடுக்கப்பட்டால் செய்யுங்கள், செய்வானான்னு சொல்லல. அங்க போய் அரசியல பண்ணாதீங்க. அங்க நான் தான் ராஜா, நான் தான் ராணி, அங்க போய் குரு மகாராஜ் முன்னாடி நின்று நான் தான் இதை சாதிக்கிறேன், அதை சாதிக்கிறேன், அதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விட்டாதான் போக முடியும் கிருஷ்ணர்கிட்ட. பெருமை, பணம், பகட்டு, புகழ், இதுக்கெல்லாம் போகக்கூடாது. கிருஷ்ணரை உண்மையா நினைக்கிறேன்னா இல்லையா, அதான் என் டெஸ்ட்.
அதை வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு அப்புறம் அதை அடைவதில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. தேங்க்யூ மாதாஜி. விஷ்ணு தேங்க்யூ பிரியா மாதாஜி. மாதாஜி, கேளுங்க. கடைசி கேள்வி. மாதாஜி ஒண்ணுன்னா போதும். கடைசி கொஸ்டின் ஒன்னும் இல்ல மாதாஜி, பாலிடிக்ஸ் சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன? அது வந்து எக்ஸ்பிளைன் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ஏன் தெரியும் நீங்க பட். செயல்னா உங்களுக்கு புரியாது, விட்டுருங்க. ஓ அதாவது இப்ப பக்தி தொண்டிலே வந்துட்டு நான் தான் செய்யணும் நீ தான் செய்யணும்னு சண்டை போடுறது, பெருமை பித்திக்கிறது, அங்க போட்டி பொறாமையை வச்சுக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உங்களுக்குரிய ஒரு சேவையை செஞ்சோமா வந்தோமா இருந்துட்டே இருங்க. அங்க ஒரு பதவியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, ஒரு கோட்டையை ராஜ்யத்தை அடையிறது, எந்து உந்துன்னு போராடிக்கிறது, இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் செய்யாதீங்க. இது நிறைய நடக்குது. ஏன் நான் மென்டர் நீ மென்டர், என் பசங்க உன் பசங்க, என் ஜாதி உன் ஜாதி, அதெல்லாம் நடக்குது. இப்ப அதெல்லாம் பண்ணீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட போக முடியாது. இங்கே ராஜ்யத்தை வச்சுன்னு இருங்கன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர். அதெல்லாம் விடணும்னு தானே இங்க வந்திருக்கோம். எது கொடுக்கப்பட்ட சேவையோ அந்த சேவையை செய்யலாம். அது பெருகிற சேவையா இருந்தா கூட பரவாயில்ல, கொடுத்தாங்கன்னா செய்யலாம். இல்லைன்னா அங்க போராட்டம் கிடையாது. இங்க மாயப்பூர்ல வந்து நான் உள்ள போவே மாட்டேன். சேவை செய்ய எனக்கு ஆசைதான், இல்லைன்னு சொல்ல. எனக்குன்னு சேவை வந்துருச்சு. அதனால நான் வேற சேவைகளை நோக்கி அங்க எங்க அரசியல் இருக்கோ அங்க போகவே மாட்டேன். எனக்குன்னு சில சேவைகள் வந்துருச்சு தான். இவ்வளவு நாள் பக்தியில இருந்தீங்கன்னா வரும், அதையே செஞ்சுட்டு போகலாம். அதுல போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. நான் செய்யற சேவைக்கு யாரும் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி சேவைகள்லாம் செய்யறேன். நான் செய்யும் சேவைகள் வந்து ரொம்ப கடினமான சேவை, யாரும் வரவே மாட்டாங்க. அவ்வளோ அடி வாங்குறேன். அந்த மாதிரி நீங்க வந்து பக்தி வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட சேவைகள் வந்துடும், தானாவே வரும். அதுல ஒரு போட்டியோ பொறாமையோ காம்படிஷனோ இல்லாம நீங்க வந்து கிருஷ்ணரை மகிழ்விக்கவே முயற்சி பண்ணணும். மகிழ்விக்க முயற்சி செஞ்சு அந்த சேவையில நீங்க வந்து உன்னதமாக இறங்க வேண்டும். இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சாதாரண பக்தை, எனக்கு எந்த சேவையும் கொடுக்கப்படலைன்னா 64 மாலை. அது எப்படி ஆனாலும் 64 மாலைக்கு வந்தே ஆகணும் கடைசி நாள். இப்ப நான் இன்னும் இப்ப எனக்கு வந்து 80 வருஷம் வாழ போறேன், 90 வருஷம் வாழ போறேன்னு உங்களுக்கு இன்னொரு கணக்கு இருக்கும்ல. கணக்கு இருக்குமா இல்லையா? ஏன்னா நாம கணக்கு போட்டு தான் ஆகணும். இப்ப எனக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 55 வயசு வரைக்கும் தான் நான் வாழ போறேன்னு நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா இனி இப்ப இந்த 50ல இருந்து 55 வருஷம் வரைக்கும் 64 மாலை ஜெபம் பண்ணி கிருஷ்ணரையே நினைக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வானப்பிரஸ்தம்னு ஒண்ணு வரும். பெண்களுக்கு கூட ரிட்டையர்மெண்ட்ன்றதை நாமளே எடுத்துக்கணும். அவங்க கொடுக்கலனாலும் சொல்லிடணும், இவ்வளவு நாள் நான் இவ்வளவு உழைச்சிட்டேன், இனிமேல் நான் முழுக்க பக்திக்கு போக போறேன், எனக்கு வசதி பண்ணி விடுங்க. நான் பெருசாலாம் கேட்கல, சிம்பிளா இருந்தா கூட போதும். அமைதியா இங்கதான் வாழணும்ட்டுலாம் இல்லை, எங்க வேணா வாழ்ந்துட்டு கிருஷ்ணரை நினைக்கலாம். அந்த 64 மாலைக்கு எப்படியாவது வர்றதுக்கு பாருங்க. நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பக்தர்கள் வந்து என்ன சேவையில இருந்து கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல எல்லா சேவையும் நிறுத்தி விட்டு முழுக்க முழுக்க காலையில மங்களாரத்தி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஜபத்திலே இருக்கணும்னு ஒரு ஆசை வருது. அது வந்து வரும். அது இப்ப இளமையில பண்ண முடியாது. இல்ல சில பேரால பண்ணவே முடியாது அந்த ஸ்டேஜுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சேவை. கோலம் போடுறது, மாலை கட்டுறது, சமைக்கிறது, பாத்திரங்கள் வருது, புத்தகம் விநியோகம் பண்றது, பிரச்சாரத்துல ஈடுபடுறது எல்லாம் வந்து இந்த நிலைக்கு நம்மளை தள்ளுறதுக்கு தான். அந்த நிலைக்கு நம்ம எப்போ வந்துடுறோமோ, எப்போ நமக்கு அது புரியுதோ, அப்ப நம்ம பஜன், அதுதான் பஜனானந்தி அப்படின்னு ஆவறது. அதுக்கு வரணும், நம்ம வந்து ஆகணும். ஏன்னா அந்த நாராயண ஸ்மிருதி வர்றதுக்கு நிறைய ஜபம் பண்ணணும். இதெல்லாம் பத்தாது. இப்ப நம்ம பண்ற 16 மாலை பத்தாது. 16 மாலை நம்ம மனமாற்றம் ஏற்பட்டுச்சா? 16 மாலையில நம்ம வந்து தீவிரமா இருக்கிறோமா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருக்கு. அதனால ஓரளவு, ஏன்னா எல்லாருக்கும் எப்ப போக போறோன்றது தெரியாது. நாமளே ஒரு கால்குலேஷன் வச்சு திடீர்னு ஆக்சிடென்ட்ல போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அப்படி நம்ம நெகட்டிவா இருக்க வேண்டாம். சரி, இவ்வளோ நாள் இவ்வளோ காலகட்டங்க அப்புறம் என்னுடைய கடமைகள் முடியுது, எனக்கு ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வச்சு செட்டில் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பெண்களுடைய கடமை ஓரளவுக்கு, பெண் ஆணுடைய கடமை, பணம் சம்பாதிக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் ஓரளவு அப்படியே குறைய ஆரம்பிக்கும் போது தீவிரவாதத்தை நம்ம அதிகப்படுத்தணும். எப்படி தீவிரவாதத்துல நீங்க அதிகப்படுத்துறீங்கன்றது
சில பேர் சேவையிலேயே கூட இருப்பாங்க, சில பேர் ஜபத்திலே இருப்பாங்க. எது உங்களை கிருஷ்ண உணர்வுல வேகமா கொண்டு போதோ அதை அதிகப்படுத்தணும். நாளை வகுப்புல சந்திக்கலாம். நாளைக்கு வகுப்பு இருக்கு. பக்தர்களை கேள்விகள் இருக்கலாம், நாளைக்கு கூட கேட்டுக்கலாம். சரியா? வாஞ்சா கல்பதருபச கிருபா சிந்துபியவச பதிதானம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி.